Hello everyone and welcome to the channel Law for Citizens. Before we get started, I'm going to give you a quick introduction on penology and victimology, and then we'll get into the discussion on the subject. This video mainly aims to create awareness about the penology and victimology subject for all advocates. And now we will discuss on the schools of what are the various schools of penology and what are the various dimensions of crime, and then we will discuss on the police and criminal justice. So how police helps to figure out what are the various crimes has happened, and based on that the penology will be provided. And then we will discuss on the punishments like, before giving the punishment, and we will discuss on the arrest, search and seizure. Finally, we'll discuss on the punishments, and once punishments are provided, what are the various prisons systems available, and how the uh, culprits are going to be in the prison, and what is the prison management system. And then we will discuss about the treatment and correction of offenders. So how the criminals are basically treated for goodness, and how they will be corrected, because so that they will get into the society once again. And then the various resocialization process, how do they have to again regain their resocialization and live with the people. And finally, on the victimology part, what are the various patterns and compensations to be provided to victimology for all the criminal actions done against them. Now let's get into the subject. Okay, so let's start. See, today we will be seeing the paper of penology and victimology. Okay. Sir, So can we penology. record this, sir? Yeah, I am recording this. Okay, let's start. So we'll discuss on the penology and victimology. See, this is one of my favorite subject. Penology-na என்ன அப்படின்னா ஆக்சுவலா 3 branches இருக்கு. You can also open the book எதுவும் இந்த சைட் பை சைடு. ஓகே, நான் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம். பீனாலஜி, கிரிமினாலஜி, விக்டிமாலஜி, இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கிரிமினாலஜினா வந்து ஒரு கிரைம் பத்தி பேசுறது கிரிமினாலஜி. இந்த கிரைம் பண்ணியிருக்கான், இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் இருக்கு இல்லையா, தெஃப்ட், மர்டரு, சூசைடு, அப்புறம் வந்து ரேப், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது அப்புறம் வந்து அசால்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிரிமினாலஜியில வந்து அண்டர் கிரிமினாலஜி பிரான்ச்ல வரும். பீனாலஜி அப்படின்னா பீனல்னா வந்து பனிஷ்மெண்ட்னு இருக்கும். இது பனிஷ்மெண்ட், பிரிசனு, இதெல்லாம் பிரிசன் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து போலீஸு, இதெல்லாம் பத்தி படிக்கிறது பீனாலஜி. விக்டிமாலஜி அப்படின்னா எந்த விக்டிம்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் அக்கறாயிருக்கு, ஓகே, விக்டிம்ஸ் எல்லாம் யார் யாரு, அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான காம்பன்சேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் வந்து ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் எல்லாம் கொடுக்கணும். ஸோ விக்டிம்ஸ், இந்த விக்டிம்ஸும் விக்டிமுடைய ப்ராப்ளமும் அவங்களுடைய காம்பன்சேஷனை பத்தி பேசுறது வந்து விக்டிமாலஜி. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து மூணுமே நமக்கு வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா வந்து பீனாலஜி இஸ் ஆக்சுவலி a branch of criminology only. Okay, it is a function of criminology. It deals with the principles and method of punishments. ஓகே, அப்புறம் வந்து தியரி அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ். இந்த பனிஷ்மெண்ட் இவனுக்கு கொடுக்கறதுனால என்ன ஆகும், ஓகே, இதை பத்தி வந்து படிக்கிறதும் இதுதான். அப்புறம் வந்து இட் ரிஃப்ளெக்ட் த ஸ்டேட் பாலிசிஸ். ஒரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பாலிசிஸ் வந்து பத்தி படிப்போம். அப்புறம் வந்து இட் மெயின்டைன்ஸ் த சோஷியல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இந்த மாதிரி வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால இட் மெயின்டைன்ஸ் த சோஷியல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த ஸ்டடி ஆஃப் பனிஷ்மெண்ட் ஆஃப் கிரைம்ஸ். அப்புறம் பிரிசன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பிரிசனுக்குள்ள வந்து என்னென்ன மாதிரியான பிரிசனர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கள எப்படி வந்து ப்ராப்பரா வந்து நடத்தணும், ஓகே, அப்புறம் வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரினா வந்து ரீஹாபிலிட்டேஷன் வந்து கொடுக்கணும், இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் வந்து பீனாலஜி. சரிங்களா? ஸோ தென் அப்புறம்
மெத்தட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் வரும் பாருங்க, பிரான்ச்சஸ் ஆஃப் கிரிமினாலஜி, இதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். 1 minute. Okay. So branches, methods of punishment, theory and application of punishment, how to frame the punishment. Okay, less than 21 years இருந்தா அவங்களுக்கு எப்படி பனிஷ்மெண்ட், அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர்ஸா இருந்தா அவங்களுக்கு எப்படி பனிஷ்மெண்ட், கண்டினியூடு அஃபெண்டர்ஸா இருந்தா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட், அப்புறம் வந்து ஒயிட் காலர் கிரைமுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட். ஓகே, இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் வந்து பனிஷ்மெண்ட்ஸை பத்தி படிக்கிறதா வந்து பினாலஜி. ஓகே, பிளஸ் வந்து பிரிசன் மேனேஜ்மெண்ட்டை பத்தி படிக்கணும். ஓகேங்களா, சப்ஜெக்ட் கொஞ்சம் வாஸ்ட் தான். ஓகே, பட் வந்து நம்ம அவ்வளோ நேரம் நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். பட் பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான கொஸ்டின்ஸும் நம்ம அதே சமயத்துல பார்க்கலாம், நம்ம சப்ஜெக்டையும் நம்ம இதுவாகவும் பார்க்கலாம். ஓகே, பிகாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இதை நீங்க வந்து பார்க்கும்போது உங்களுடைய மைண்ட் செட் ஆன் கிரிமினல்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச். ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து நான் நல்லதுக்கு மட்டும் தான் பண்ணுவேன், ஒருத்தன் வந்து கெட்டது பண்ணிட்டான் அவனுக்கு நான் எப்படி வந்து வாதாடுறது ஒரு கோர்ட்ல, அந்த மாதிரியான மைண்ட் செட்டையே மாற்றக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஓகே, பிகாஸ் தி கிரிமினல்ஸ் ஆர் ஆல்சோ அண்டர்கோயிங் a lot of problems. ஓகே, அப்போ நார்மலான மனநிலை இல்லாததுனாலதான் வந்து அவன் அந்த தப்பே செய்யறான். அப்போ அந்த தப்பு செய்யறதுக்கு இந்த சொசைட்டியும் ஒரு காரணமா இருக்குதுன்றதை பத்தி தான் இந்த சப்ஜெக்ட்ல படிப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி கெட்டிங் தி அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆஃப் கிரிமினல்ஸ் வில் ஆல்சோ ஹேப்பன் when you see this, because அவன் பிரிசனுக்கு போனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரிலாம் ஆகுறான், ஸ்டேஜ் 3 அவன் பிரிசன்ல இருந்து வெளியில வரும்போது எப்படி எப்படிலாம் கஷ்டப்பட போறான், அப்புறம் அவன் அந்த கஷ்டத்தையும் மீறி அவன் எப்படி மேல வர போறான், இப்படின்னா வந்து அந்த அக்யூஸ்டோடைய மைண்ட் செட் நம்ம வந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பி ஹேவிங் அ சைடு மைண்ட் செட் ஃபார் திஸ் பர்சன். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் பினாலஜி, இதை பார்த்தாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் ஆஃப் பினாலஜி பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஓகேங்களா, எப்படி இருக்கும்னா வந்து அவங்கள வந்து ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து ஒரு பெரிய ஒரு இரும்பு இதுல வச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்குவீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கட்டிங் த லிம்ஸ், ஓகே, கையை வந்து வெட்டுறது, அன்சைன்டிபிக்கா இருந்தது அப்பெல்லாம் வந்து லிவ் பண்றது. ஓகே, வித்தவுட் பீஸ், செக்யூரிட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் ஆர்டர், இதெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து ஒரு ரூல்ஸா இப்ப நம்ம வந்து ஐபிசியில படிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் என்ன பண்ணாலும் தப்பு. ஓகே, அப்புறம் வந்து பாம்பு இருக்கிற ஒரு ரூம்ல தூக்கி போடுறது, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து ரொம்ப கொடுமையா இருந்தது. பேஜ் நம்பர் 6 இதுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்ட், சோசியல் கான்ட்ராக்ட் தியரி அப்படின்ட்டு 1712 வந்து ஜீன் ராக்வெஸ் அப்படின்றத எடுத்துன்னு வராரு. ஓகே, அவர் என்ன எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா, பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும், பட் ஆனா வந்து சொசைட்டில அவங்களும் வந்து ஒரு மனுஷங்க தான் அப்படின்றத வந்து நம்ம வந்து மனசுல ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத அவர் ஒரு தாட் சொல்றாரு. தட் இஸ் கால்ட் அஸ் சோசியல் கான்ட்ராக்ட் தியரி. அப்புறம் வந்து செசாரே பார்பரிகா 1738 அவரும் வந்து கொடுக்குறாரு. ஹி இஸ் கிவிங் த மாடல் பீனல் திங்கிங். அவர் என்ன சொல்றாரு, ஓகே, பனிஷ் த அஃபெண்டர், not the to deter potential criminal and not to punish the offender. ஓகேங்களா, அதாவது அவன் செஞ்ச தப்பதான் வந்து தண்டிக்கணுமே தவிர அவனை வந்து ஒரு கொடுமையான ஒரு ஆளா பார்த்து அவனை வந்து ரொம்ப குரூவலா வந்து தண்டிக்க கூடாது, அந்த பனிஷ்மெண்ட்டும் வந்து ரொம்ப எக்ஸசிவா இருக்கக்கூடாது அப்படின்றாரு. ஓகே, ஸோ அவரோட 9 பிரின்சிபல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பேஜ் நம்பர் 6 கொடுத்துருக்காங்க. அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குற லாஸ் வந்து ரொம்ப கிளியர் அண்ட் சிம்பிளா இருக்கணும். ஓகே, இட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் மென், ஒரு ஸ்பெசிபிக் குரூப் மட்டும் கொடுக்க கூடாது. ஓகே, அப்புறம் வந்து இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயத்தை மட்டும்தான் உருவாக்கணுமே தவிர, ஓகே, அது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு இதுவா இருக்கக்கூடாது. ஓகே, எவ்ரி ஒன் மஸ்ட் ஹேவ் பெர்ஃபெக்ட் எஜுகேஷன் ஆன் லா அப்படின்ற ஒரு 9 பாயிண்ட் சொல்றாரு, 9 பிரின்சிபல்ஸ். ஓகே, அப்புறம் வந்து ஜெரிமி பெந்தம் அவருடைய தாட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா வந்து அதாவது ஒரு பனிஷ்மெண்ட் இஸ் நாட் ரெட்ரிபியூஷன் ஆர் ரிவெஞ்ச். ஓகே, ஒரு கண்ணு எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா உனக்கு இன்னொரு கண்ணு போகணும், அந்த மாதிரிலாம் வந்து ஆப்போசிட்டா வந்து இருக்கக்கூடாது. ஓகே, இட் ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் தியரி அப்படின்ற. அப்புறம் வந்து
பாசிட்டிவிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் பீனாலஜி அப்படின்றாங்க. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த பாசிட்டிவிட்டி ஸ்கூல்னா வந்து இதெல்லாம் வந்து அந்த கிரிமினல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, சி ஹி இஸ் பயாலஜிக்கலி ஆர் சைக்கலாஜிக்கலி அஃபெக்டட். ஓகே, இந்த சோஷியல் அதை வந்து நம்ம வந்து குவான்டிஃபை பண்ணி அதை மெஷர் பண்ணி அவன் ஏன் அந்த மாதிரி பண்றான். அவன் சொல்ற மெயின் என்னன்னா, நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் வில் நாட் பி எ ரியல் கிரிமினல். அவன் தப்பு பண்ணணும்னு யோசிக்க மாட்டான். ஒரு நார்மலான மைண்ட் செட்ல இருக்கிறவன், ஒரு ஃபேமிலியில இருக்கிறவன், இல்லைன்னா வந்து அவனுக்கு எந்த விதமான ஒரு நார்மலான மைண்ட் செட்ல சைக்காலஜில இருக்கிறவன் எந்த ஒரு தப்பையும் பண்ண மாட்டான். அவன் ஏன் பண்றான் அப்படின்னா, அவனுடைய ஆசை, கோபம், தாபம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, வஞ்சம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சைக்கலாஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் அவன் வந்து தப்பே பண்ண ஆரம்பிக்கிறான். சரிங்களா. ஸோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் பாவர்ட்டி அண்ட் புவர் எஜுகேஷன் ஆல்சோ. ஓகே, அதுவும் சொல்றான். அப்புறம் அவனுடைய ஓன் என்விரான்மெண்ட்னு சொல்றான். ஓகே, அவன் ஏற்கனவே வந்து ஜெயில போய் தண்டனைக்கு இருந்த ஆளா இருப்பான். ஓகே, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தன் கிரிமினல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அவனை வந்து ஒரு மனுஷன் தான், அவனுடைய லைஃப்பும் வந்து டோட்டலா வந்து ஜெயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வந்தான்னா வந்து அவனுடைய லைஃப்பும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டத்துலதான் இருக்க போகுது. அதாவது லைஃப் இஸ் ஒன்லி ஒன் டைம். அந்த ஒன் டைம் லைஃப்ல அவன் வந்து 20 வருஷம் 30 வருஷம் வந்து ஜெயில இருந்தானா அவன் லைஃபே போச்சு. அதுவும் மெயினான அந்த ஒரு ஸ்பெசிபிக் டைம்ல வந்து இருந்தான் அப்படின்னா அவனோட லைஃபே போச்சு. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மைண்ட்ல வந்து ஏத்துக்கணும். ஓகே, அப்புறம் வந்து ஹிஸ்டரி ஆஃப் பீனாலஜி. ஹிஸ்டரி ஆஃப் பீனாலஜி என்ன சொல்றாங்க, 7th centuryல பாத்தீங்கன்னா தி பனிஷ்மெண்ட்ஸ் வேர் ப்ரூட்டல் அண்ட் அன்ஃபேர். ஓகே, அப்புறம் வந்து தி ஸ்டோன் த, அதாவது கல் எடுத்து தூக்கி எறிகிறது. ஓகேவா, ஸ்லேவரி. அப்புறம் வந்து அந்த அஃபண்டர்னா வந்து அவனை மட்டும் இல்லாம அவன மெம்பர்ஸ்ல இருக்கிற ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரையும் வந்து கொலை பண்றது, அவங்களை வந்து நாடு கடத்துறது. ஓகே, அது மட்டும் இல்லாம பாயிலிங் ஆயில்ல தூக்கி போடுறது, அது இல்லாம வந்து வைல்டு பீஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து இது பண்றது, அந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமா இருந்தது. பைபிள் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது அந்த மிடிவல் பீரியட். ஸோ மிடிவல் பீரியட்ல பாத்தீங்கன்னா அதே பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா வந்து வெரி ஹார்ஷ். அப்பயும் வந்து ஹார்ஷ் டார்ச்சர் இருந்தது, டெத் இருந்தது, ஒரு ப்ராப்பரான செக்ஷன்ஸ் கிடையாது. அப்புறம் வந்து ஒரு ஷார்ப் ஸ்பைக்ஸ் போட்டு அடிக்கிறது. அப்புறம் வந்து அந்த இயேசு வந்து அந்த முள்ளு இது இருக்கும் பாத்தீங்களா, முள்ளு ஒரு ஒரு சாட்டை மாதிரி இருக்கும், அதுல போட்டு அடிக்கிறது. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 39 இஸ் த லீகல் திங். அதாவது ஒரு மனுஷனை வந்து அந்த முள்ளு கொடியில வந்து அடிக்கும் போது 39 தடவை அடிக்கலாம். 40வது தடவை அடிக்கும் போது அவன் வந்து இறப்பம் வந்து சந்திக்கிறான். அதனால வந்து லீகலி அக்செப்டட் இஸ் 39 அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து குடும்பத்தனமா இருந்தா அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் பீரியட்ல இட் இஸ் பீயிங் ரேஷனல். ஓகே, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா கிரிமினல்ஸ் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா ஏதோ ரீசனுக்காக தான் இந்த மாதிரி பண்றான். ஸோ அவனுக்கும் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் இருக்கணும். ஓகே, பட் அவனுடைய ஜெயில் தண்டனை வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு தப்பை பண்ண, ஏன் இந்த தப்பை பண்ணணுன்ற ஒரு இதுலதான் அவனுடைய மனநிலை இருக்கணும். ஓகே, அண்ட் தே ஷுட் நாட் பி கெப்ட் போர்டு ஐடில். ஓகே, தே ஷுட் பி டீச்டு வித் ப்ராப்பர் ஸ்கில்ஸ். தே ஷுட் நாட் சஃபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதெல்லாம் வந்து 1920s அதுக்கப்புறமா வந்து நிறைய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஐபிசிக்கு ப்ராப்பர் ரூல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வந்தது. பட் 1820 வந்துருச்சு. பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சாப்டர் 2 டைமென்ஷன்ஸ் ஆஃப் கிரைம். நம்ம இது ஏற்கனவே நம்ம ஐபிசியில பார்த்தது தான். ஸோ வாட் இஸ் அ கிரைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரைம் வந்து இன்னொருத்தவங்களுடைய பிசிக்கல் பாடி, ப்ராப்பர்ட்டி, அப்புறம் வந்து விமனுக்கு உண்டான துன்புறுத்தல்கள், சைல்டுக்கு உண்டான துன்புறுத்தல்கள், இதெல்லாம் தான் வந்து கிரைம்னு சொல்றோம். ஓகே, பாடிலி இன்ஜுரி, தெஃப்ட், இதெல்லாம் வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் கிரைம். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் கிரைம் பாத்தீங்கன்னா 2 எலிமெண்ட்ஸ் ஆர் ஆக்டர்ஸ் ரியா அண்ட் மென்ஸ் ரியா. ஸோ மென்ஸ் ரியா தான் ரொம்ப முக்கியம். இங்க வந்து கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கணும், அப்புறம் வந்து பிசிக்கல் ஆக்ட் இருக்கணும், அப்புறம் வந்து டேமேஜ் இருக்கணும். ஓகே, இது 3 இருந்தாதான் வந்து ஆக்சுவலா கிரைம்னு இருக்கும். சிலர் நான் கிரிமினல் இன்டென்ஷன் தான் இருக்கு, நான் பிசிக்கல் ஆக்ட் பண்ணலன்னா ஆளை வச்சு வந்து யாராவது கொண்டு இருப்பான். ஓகே, பட் அதுவும் வந்து பிரச்சனை தான். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எக்ஸப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஃபார் இன் கேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் ஒரு தப்பு பண்றான், இல்லைன்னா ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணும்போது இவன் போய் அவனை அடிச்சு வந்து சாவடிச்சிடறான், அதெல்லாம் வந்து தட் கேன் பி பேஸ்ட் ஆன் தி எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ட் ஆஃப் கிரைம் இது வந்து பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரைம் வந்து மெஷர் பண்ணணும் மெயினா. ஓகே, ஏன் மெஷர் பண்ணணும்ன்றது ரீசன் வந்து
அப்போதான் வந்து ஒரு நாட்டிலேயோ ஒரு ஸ்டேட்லயோ எந்த அளவுக்கு வந்து கிரைம்ஸ் வந்து ஏறி இருக்கு இறங்கி இருக்குன்றது நமக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் கிரைம் வந்து நேஷனல் பியூரோ ஆஃப் NCRB அப்படின்றாங்க. ஓகே, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து தே ஆர் ஆக்சுவலி லிஸ்டிங் அவுட் த கிரைம்ஸ். ஓகே, அதுலயும் வந்து நிறைய என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா ரிப்போர்ட் ஆகுறது இல்லை, கம்மியா தான் ரிப்போர்ட் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வந்து போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்றது கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இது இருக்கு. பட் எனிவே நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இஸ் ரெக்கார்டிங் ஆல் தி கிரிமினல் திங்ஸ். ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்களா, பாடி என்னென்ன மாதிரி கிரிமினல் பிஹேவியர்ஸ், பாடி, ப்ராப்பர்ட்டி, ஓகே, விமன், சில்ட்ரன், பப்ளிக் ஆர்டர், எக்கனாமிக்கல் கிரைம்ஸ் அண்ட் சைபர் கிரைம். சைபர் கிரைம் வந்து கம்ப்யூட்டர் கிரைம்ஸ். ஸோ இதுவும் வந்து இப்போ ரீசெண்டான ஒரு பெரிய கிரிமினல் வந்து வருது. ஸோ இது பாத்தீங்கன்னா NCRB பப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆனுவல் அண்ட் மந்த்லி பப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, அக்ராஸ் த ஸ்டேட்ஸ். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் வந்து டாப்ல இருக்கு. ஓகே, உத்தரப்பிரதேஷ் டாப்ல இருக்கு அப்படின்னா அதனுடைய கிரைம் பர் கேபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 7.9 அப்படின்னா வந்து ஒரு வருஷத்துக்கு 1 lakh பீப்புளை கம்பேர் பண்ணும்போது 7.9 கிரைம் ரேட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ இவங்களுடைய இந்த கிரிமினல் ரெக்கார்டு நமக்கு வந்து இருந்தாதான், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தாதான் இதுக்கு இங்க வந்து என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், இந்த ஏன் கிரிமினல்ஸ் இங்க நிறைய இருக்காங்க அப்படின்றதுலாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அந்த IAS-லாம் வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஓகே, ஏன் இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இஃப் யூ கேன் கோ டு கூகுள் அண்ட் சர்ச் ஃபார் NCRB பப்ளிகேஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் வந்து இதுவா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து டிஜிட்டலைசேஷன் வந்துட்டதுனால வந்து கிரைம் ஆர் ரிப்போர்ட்டட். ஓகே, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ இது வந்து ப்ராப்ளம் ஆஃப் அக்யூரேட் ரிப்போர்ட்டிங் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நிறைய ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க பட் ஆனால் ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன கிரைம்ஸ்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகுறது இல்லை. ஓகே, அப்புறம் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரைம்ஸை வந்து டெலிபரேட்டா அவங்க வந்து அந்த கிரைமை வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ரியலா வந்து ஒரு 100 கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா வந்து ஒரு 40 கிரைம் தான் ரெக்கார்ட் ஆகி இந்த ரெஜிஸ்டர்ல வரும். சரிங்களா? ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விக்டிம் ஸ்டடீஸ் அண்ட் செல்ஃப் ரிப்போர்ட்டிங். இது வந்து விக்டிமைசேஷன், அதாவது வந்து மெயினா பாத்தீங்கன்னா டார்க் ஃபிகர்ஸ் ஆஃப் கிரைம். ஸோ ஒரு கிரைம் வந்து ஒரு கிரைமினுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதனுடைய மென்சரியாலாம் என்ன, ஓகே, அப்படின்ற ஸ்டடீஸ் வந்து இப்போ வந்து பண்றாங்க. ஓகே, அதெல்லாம் பண்ணும்போதுதான் வந்து அந்த கிரைம் வந்து மறுபடியும் ரொம்ப முக்கியமானது, மறுபடியும் அந்த கிரைம் நடக்காம இருக்கிறதுக்கு அதை அனலைஸ் பண்ணாலே மறுபடியும் அந்த கிரைம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து கிரைம் அனாலிசிஸ் கண்டிப்பா பண்ணணும். ஓகே, விக்டிம் ஸ்டடீஸும் பண்ணணும். எப்படி அந்த விக்டிம் வந்து அங்க போய் மாட்டினான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஏரியால வந்து அடிக்கடி வந்து செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, ரேப் நடக்குது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணணும். அதை அனலைஸ் பண்ணி அங்க சரி பண்ணணும். அங்க ஒரு லைட்டிங்கோ இல்லைன்னா வந்து அங்க ஒரு ஸ்பெசிபிக் கேமராவோ வச்சாதான் வந்து அங்க வந்து கிரைம் ரேட் குறையும். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இன் விக்டிம் ஸ்டடீஸ். அது ஸோ இந்த மாதிரி விக்டிம் அன்லஸ் யூ ஸ்டடி இட் யூ கேனாட் கரெக்ட் இட். ஓகே, அந்த ஒரு பேசிஸ்ல வந்து வருது. ரைட்? ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஃபோ அண்ட் காஸ்ட் ஆஃப் கிரைம். இது வந்து ஆக்சுவலா நிறைய மெத்தட் சொல்றாங்க எப்படி நீங்க வந்து அந்த கிரைமை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நியூமரிக்கல் கிரைம் ரேங்கிங் மெத்தட் இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து இது என்னன்றது டெப்த்தை கொடுக்கல. ஓகே, பட் ஜஸ்ட் நோ அபவுட் இட். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கறாங்க நமக்கு. ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டி வேல்யூ இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் இது. ஓகே, குவாலிட்டி ஆஃப் லைஃப் வச்சு எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு அதெல்லாம் பாக்குறாங்க. லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எவாலுவேட்டிங் த கிரைம் ரேஷியோ. அதுக்கப்புறமா கிரைம்ஸ் ஆஃப் த பவர்ஃபுல், இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்றேன். இதெல்லாம் முக்கியமான கேள்வி இல்லை, ஒரு தடவை கூட கேட்கல. கிரைம்ஸ் ஆஃப் த பவர்ஃபுல் வந்து 2 தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா மெயினா வந்து சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல். ஓகே, ஒரு டைரக்ட் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மட்டும் கிரைம் கிடையாது. இந்த மாதிரி வந்து பவர்ல இருந்துக்குன்னு கும்பலா வந்து நெட்வொர்க்கிங் பண்ணி கிரைம்ஸ் பண்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு இதுவே. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஒயிட் காலர் கிரைம்ஸ், கார்பரேட் கிரைம்ஸ், ஸ்டேட் கிரைம், ஃபேமிலி வயலன்ஸ், ஹேட் கிரைம்ஸ். ஓகே, உங்களுக்கு
வார்த்தையிலே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன மாதிரி இது அப்படின்ட்டு. ஸோ ஒயிட் காலர் கிரைம்னா தெரியும், ஒரு பதவியில இருந்துகிட்டு அந்த மாதிரி வந்து பண்றது வந்து ஒயிட் காலர் கிரைம். கார்பரேட் கிரைம்ஸ்னா வந்து இப்போ அந்த சத்தியம் ஸ்கேம் இருந்தது இல்லையா, தட் இஸ் கார்பரேட் கிரைம். ஸ்டேட் கிரைம்னா வந்து ஒரு குண்டாஸ் இல்லைன்னா வந்து ஸ்டேட்லயே அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது ஸ்டேட் கிரைம் 54 பேஜ் நம்பர். ஸ்டேட் கிரைம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டாக்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு ஜிஎஸ்டி, பட் ஆனா வந்து ஸ்டேட்டே வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு விதிவிலக்கு ஓகே அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கிரைம் ஒன்லி. ஓகே, ஸ்டேட் கவர்மெண்ட் when compared to central government when it is not following the domestic and foreign policies, okay, that is also a crime. அப்புறம் ஃபேமிலி வயலன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபேமிலி வயலன்ஸ்னா வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள சைல்டு அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், மால் ட்ரீட்மெண்ட், ஓகே, அப்புறம் வயசானவங்களை அபியூஸ் பண்றது, இது எல்லாமே வந்து ஃபேமிலி வயலன்ஸ். ஓகே, ஹேட் கிரைம்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஜெண்டர் இல்ல ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஜியன், ஓகே, இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ரேஸ், எத்னிசிட்டி, இவங்களெல்லாம் வச்சு ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு ஜாதி வெறி இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜாதி வச்சு வர்றத வந்து ஹேட் கிரைம்ஸ் சொல்றாங்க. ஓகே, தென் கம்ஸ் தி ஆர்கனைஸ்டு கிரைம். ஓகே, ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னா என்ன, இட் இஸ் ஆக்சுவலி ரொம்ப ஆர்கனைஸ்டா அந்த கிரைம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஒரு பேங்க் கொள்ளடிக்கிறது, ஓகே, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேம்பிளிங், கள்ளச்சாராயம் நடத்துறது, இது எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ் தான். ஓகே, கிரிமினல் ராக்கெட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிரிமினல் ராக்கெட் பாத்தீங்கன்னா தே ஆர் த குரூப் ஆஃப் பீப்புள், ஓகே, ஹூ ஒர்க் டுகெதர் டு கமிட் இல்லீகல் ஆக்ட் ஃபார் ப்ராஃபிட். ஓகேங்களா, என்னென்ன மாதிரி ஆக்ட் இருக்கு பாருங்க. இப்ப இந்த பிசினஸ் லேபர் ராக்கெட் அப்படின்னா வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு போயிட்டு அவங்கள வந்து மைண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணி வச்சு அவங்க கிட்ட இருந்து வந்து பைசா இது பண்றது. அந்த இன்னும் கேம்பிளிங் ராக்கெட்டு, ஓகே, ஒரு பெரிய ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு வந்து அங்க வந்து கேம்பிளிங் நடத்தி பண்றது. ரெண்டாவது பொலிட்டிக்கல் கிராஃப்ட், யூஸ் ஆஃப் பவர் பை கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். ஓகே, இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்களோட நெட்வொர்க் யூஸ் பண்ணி கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓகே, அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு வந்து என்னென்ன குரூப் எல்லாம் தெரியும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து. ஓகே, ஸோ அதுல வந்து அந்த மாதிரியான நெட்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு இதுவை பண்றது, அங்கேயே வந்து தட்ஸ் அ பொலிட்டிக்கல் கிராஃப்ட். அண்ட் தென் ஸ்மக்லிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங். அண்ட் தென் டிராஃபிக் இன் நார்கோட்டிக்ஸ்னா ட்ரக்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தனி ஒரு ஆளாலாம் வந்து பண்ண முடியாது, இட்ஸ் அ குரூப் கிரைம். ஓகே, ஸோ குரூப் கிரைம் பண்ணும்போது அதனுடைய பனிஷ்மெண்ட்டோ வேணா அவங்க பிகாஸ் தே ஆர் ஸ்பாயிலிங் தி சோஷியல் அண்ட் எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் இல்லையா. அதுவும் நாட் ஓன்லி ஒன் பர்சன், இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள், இட்ஸ் நாட் டைரக்ட் டு டைரக்ட், இட்ஸ் நாட் ஒன் டு ஒன், ஓகே, இட்ஸ் மெனி டு மெனி. அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்குலாம் வந்து பனிஷ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ஓகே, இதெல்லாம் வந்து படிக்கிறதா வந்து ஆர்கனைஸ்டு கிரைம்ஸ். ஓகே, தென் கம்ஸ் த ஒயிட் காலர் கிரைம். ஒயிட் காலர் கிரைம் வெரி இம்பார்ட்டன்ட். 3 டைம்ஸ் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, பார்ட் பில கேட்டிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஒயிட் காலர் கிரைம்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 ஐட்டம் வருது. ஓகே, இப்ப படிச்சாலே புரியும், பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். சி, அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ், இது ஒரு கிரைம். கிரைம்ஸ் பை டாக்டர்ஸ், ஓகே, இல்லீகல் ட்ரேட் இன் ஹியூமன் ஆர்கன்ஸை வந்து திருடிட்டு போய் விற்கிறது. அப்புறம் பேங்கிங், இன்சூரன்ஸ் ஃப்ராடு, அப்புறம் மணி லாண்டரிங்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த ஹவாலா மோசடி, இன்சைடர் ட்ரேடிங்ல வந்து அந்த ஷேர்ஸை வந்து ஏத்துறது இறக்குறது. ஓகே, அப்புறம் ஃபாரின் ஃபண்ட்ஸ் மேனிபுலேஷன், இது வந்து ஸ்டேட் கிரைம்னு சொல்லலாம். ஓகே, ரியல் எஸ்டேட் ஃப்ராடு, பிரமிட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து இந்த கோல்டு வந்து நான் வந்து சீட்டு போட்டு தரேன், ஓகே, அது இல்லாம வந்து ரியல் எஸ்டேட் நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு நீங்க வந்து மந்த்லி இந்த இன்கம் கொடுத்தீங்கன்னே வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பிளாட் ரெஜிஸ்டர் பண்ணி தரேன். இதெல்லாம் வந்து பிரமிட் ஸ்கீம்ஸ். ஓகே, அப்புறம் வந்து ஃப்ராடுலன்ட் பேங்க்ரப்சி.
Okay, tax evasion, tax on the skip பண்றது also is a crime. Okay, intelligent property fraud, intellectual property fraud, and then வந்து black marketing. Okay, இந்த black marketingனா ஒரு நிமிஷம் 40 page number 40. So black marketingனா வந்து இந்த என்ன சொல்றது கள்ளத்தனமா வந்து மார்க்கெட் பண்றது. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லலாம். டெலிமார்க்கெட்டிங் ஸ்கீம்ஸ், டெலிமார்க்கெட்டிங் ஸ்கீம்ஸ்னா இந்த 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 மருந்து வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணும். ஓகே, பட் ஆனால் அதை சாப்பிட்டு நிறைய பேர் செத்துருப்பானுங்க. இதெல்லாம் டெலிமார்க்கெட்டிங் ஸ்கீம். பாஸ்போர்ட் அண்ட் விசா ஃப்ராடு, ஃபோர்ஜரி, கிரைம்ஸ் பை லாயர்ஸ், பிரைபரி, லஞ்சம், ஓகே, பை பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், ராக்கெட்டீரிங். ராக்கெட்டீரிங்னா இங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ராக்கெட்டீரிங்னா வந்து கிரிமினல் ராக்கெட்ஸ், ஒரு குரூப்பா இருந்து செயல்படுற பிரச்சனைகள். ஓகே, அப்புறம் வந்து இல்லிசிட் டிராபிக்ஸ் இன் ஆர்ம்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன், வெடிகுண்டு வச்சிருக்கிறது. ஓகே, வைல்டு லைஃப் வந்து அந்த மானு இதெல்லாம் வேட்டையாடுறது, இதெல்லாமே வந்து கிரைம் தான். ஓகே, இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ஒயிட் காலர் கிரைம்ஸ். இது யாரு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஹூ இஸ் ஹேவிங் த பவர், யாரு ஹை பர்சன் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவன், ஓகே, ஒரு கம்பெனி அபிஷியலா இருக்கிறவன், ஓகே, ப்ரொஃபஷனலா இருக்கிறவன், இன்வெஸ்டிகேஷன் அபிஷியல்ஸ், அதாவது சிலர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரே வந்து சில சமயம் வந்து பிரைப் வாங்கி பண்ணியிருப்பான். ஓகே, அந்த மாதிரியான இது. அப்புறம் மல்டிபிள் டிஃபெண்டன்ட், டெலிபரேட் அண்ட் பிளான்டு, டெலிபரேட் அண்ட் பிளான்டு கேரக்டரிஸ்டிக்ஸ், டிசெப்டிவ்னா வந்து ஏமாத்துறது, நான் வயலன்ஸ் இருக்கும். இங்க வந்து வயலன்ஸ் இருக்காது, நான் வயலன்ஸ் இருக்கும், பட் இட் இஸ் அ கிரைம். வயலேஷன் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கையை வந்து இது பண்றது. ஓகே, அப்புறம் வந்து இதுல வந்து கண்டிப்பா ஒரு பெனிஃபிட்டோ இல்லைன்னா ஒரு ரிசல்ட்டோ வந்து இருக்கும் இந்த கிரைம் பண்றதுனால. அப்புறம் வந்து லெஜிட்டிமேட் ஆக்சஸ் டு டார்கெட். ஓகே, டார்கெட் அதாவது ஈஸியா ஏமாளிகள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஏமாளிகள் மூலமா வந்து ஈஸியா ஏமாளிகள் நிறைய பேர் இருக்கும், ஆசைப்பட்டு வந்து ஜாயின் பண்றது இந்த பிரமிட் ஸ்கீம்ல. ஓகே, ஸோ கேர்லெஸ் அபவுட் டிடென்ஷன், அதாவது ஈஸியா வந்து கேர்லெஸ் அபவுட் டிடெக்ஷன், கேர்லெஸ் அபவுட் டிடெக்ஷன். ஸோ இத வந்து என்ன சொல்றது, பாத்துக்கலாம், கண்டுபிடிச்சா மட்டும் என்ன பண்ண போறாங்க அப்படின்றதான் அது. ஓகே, லேக் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ஆர் டிஃபைனிங். ஓகே, அண்ட் தென் சோஷியோ எக்கனாமிக் இன்ஜுரிஸ். சரிங்களா, ஸோ ஹை பே ஆஃப், இப்போ வந்து பெரிய தப்பு பண்ணிருப்பானா அவனுக்கு சின்ன ஃபைனா இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ்ல தான் வந்து இவ்வளோ பெரிய ஒயிட் காலர் கிரைம்ஸ் நடக்குது. ஓகே, அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து சந்தானம் கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று வச்சாங்க. சந்தானம் கமிட்டின்றது, ஓகே, he defines corruption as a complex problem, okay, having roots in the society as a whole. ஸோ இந்த கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுது அப்படின்னா, இதெல்லாம் ஸ்டடி பண்ணுது, இந்த ஒயிட் காலர் கிரைம் எல்லாம் ஸ்டடி பண்ணுது, கேரக்டரிஸ்டிக் ஸ்டடி பண்ணுது. இவங்க வந்து என்ன கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஓகே, ஒரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து அந்த மினிஸ்ட்ரியும் வந்து ஆடிட் அண்டர்கோ பண்ணணும். ஓகே, ஸ்டடி ஹேஸ் டு பி டன். அந்த கம்ப்ளீட் ஸ்டடி அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எப்படிலாம் வந்து தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த இடத்துல, இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஓகே, அந்த ஸ்டடி வந்து என்ன சொல்லுதுன்னா, எப்படி வந்து ப்ரிவென்டிவா வந்து தடுக்கிறது, ஓகே, எப்படி வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றது, ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றது. ஓகே, அப்புறம் வந்து சிட்டிசன்ஸ் ஷுட் நோ ஹவு த கவர்மெண்ட் இஸ் ஆப்ரேட்டிங். அப்புறம் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ரெக்ரியேஷன் ஆக்டிவிட்டி கொடுக்கணும். ஓகே, சும்மா அவங்கள ஸ்ட்ரெஸ்லயே போட்டு இருந்ததுன்னா பைசாவும் வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான கிரிமினல்ஸா மாறுறாங்க அவங்க. ஓகே, அந்த கம்பெனிஸ் ஹேவ் எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஷுட் பி செலக்டட். ஓகே, அதாவது ஒரு எக்ஸாம் எழுதி வரான் அப்படின்னா ப்ராப்பரா வந்து மெரிட்ல வர்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து அதை செலெக்ஷன் பண்ணணும். ஓகே, அந்த நோ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஹேவிங் பிரைவேட் இது. ஓகே, அவங்களுக்கு வந்து பிரைவேட்டா எதுவும் இன்கம் வந்து வரக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிலே. இப்போ வந்து ஒரு சில
ஏன் கரப்ஷன் நடக்குது அப்படின்னா வந்து எவ்வளவு டிலே பண்ணினே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சர்வீஸ் வாங்குறவன் வந்து என்ன ஆகும், அவனுக்கு வந்து கோவம் தான் வரும். இல்லைன்னா வந்து அவன் வந்து எப்ப எதுனா நான் கொடுக்குறேன் பைசாவை கொடுத்தனா எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடு அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அவன் இறங்குறான். ஸோ அந்த மாதிரியான வந்து டிலே பண்றதை வந்து கம்மி பண்ணணும். பிகாஸ் இஃப் யூ இன்ட்ரடியூஸ் மோர் டிலே தட் இஸ் லீடிங் டு கரப்ஷன். ஓகே, ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு உண்டுனா ஒரு டைம் இருக்குது. ஓகே, ஒரு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்கன்னா ஒரு 5 days, அதை வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் தள்ளி போட்டு அவனுக்கு கொடுக்காம இருந்தான் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணுவான், அது கிடைக்கும் அப்படின்னா லஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்பான். ஸோ இதெல்லாம் வந்து ஹி இஸ் ரெக்கமெண்டிங். ஓகே, அப்புறம் வந்து ஹையர் அத்தாரிட்டி ஷுட் என்ஃபோர்ஸ் த லா. ஓகே, மீடியா ஷுட் என்கரேஜ் ஆனஸ்டி. இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, நம்மளை சுத்தி உள்ள விஷயங்கள் வந்து நல்லதாவே இருக்கணும், ஆனஸ்டியை பத்தி நல்லா சொல்லணும். ஓகே, கரப்ஷனை டிஸ்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் காலர் கிரைம்ஸ் கரையும், கம்மியாகும். ஓகே, ஸோ அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து டைட்டன் தான் லோக்பால் உங்களுக்கு தெரியும். லோக்யுக்தா வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ லோக்பால்ன்றது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கு அகெயின்ஸ்டா வந்து இப்போ வந்து எதனா பிரச்சனை இருந்ததுன்னா நேராக கோர்ட்டுக்கு போகாம அவங்களுக்கு வந்து லோக்யுக்தா மூலமா அவங்களுக்கு வந்து எதனா ஒரு மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அது மால் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வராங்க. அந்த மால் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து என்கொயரி பண்றதுதான் இந்த லோக்பால். ஓகேங்களா? ஸோ விச் அவங்க வந்து என்ன செக் பண்ணுவாங்கன்னா கரப்ஷன், இன்எஃபிஷியன்சி, நெக்லிஜென்ஸ், டிலே, பயாஸ், அபியூஸ் ஆஃப் பவர், இதெல்லாம் வந்து இந்த லோக்பால் நீங்க போய் எடுத்துட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லோக்பால், த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் லோக்பால் இஸ் அண்டர் தி பிரைம் மினிஸ்டர். ஸோ அதனால வந்து லோக்பால் இஸ் அ இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். அதே மாதிரி லோகயுக்தா அப்படின்றது வந்து ஓம்பட்ஸ்மேன். இப்போ வந்து ஒரு டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்கான் ஒருத்தன், அவங்களுக்கு வந்து ஒரு ரிபேட் கொடுத்துருக்குறாங்க இல்லீகலா அப்படின்னா வந்து அதை போய் வந்து அந்த தப்பையும் வந்து சரி பண்றது, அதாவது ஃபார் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் லோகயுக்தா. அப்புறம் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இதை பாக்குறது, இதை வந்து நோட் பண்றது வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கா இருக்கணும். ஓகே, இவங்க இங்க இந்த இடத்துல வந்து கரப்ஷன் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ விஜிலன்ஸ் மிஷினரி, அப்புறம் வந்து கோஆர்டினேஷன் ஆஃப் ஒர்க், அவங்க வந்து நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், ஆனஸ்டியா இருக்கணும். இதெல்லாம் வந்து டைட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து தவறுகள் குறையுது. ஓகே அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இது முக்கியமான கொஸ்டின், அதனால தான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த டைம். அண்ட் தென் சைபர் கிரைம். ஸோ இப்போ இது கேட்பாங்க, சைபர் கிரைம் இப்போ லேட்டஸ்டான இது இல்லையாது. ஸோ சைபர் கிரைம்னா என்னன்னா டேட்டா வந்து திருடுறது, ஓகே, இமெயிலில் வந்து பெர்பேட் பண்ணி பார்க்கறது, ஹேக்கிங்கு, அப்புறம் அந்த இன்டர்நெட் ஃப்ராடு, ஒரு தப்பான வெப்சைட் வச்சுட்டு அதில் காசு போட வைக்கிறது, அப்புறம் மணி லாண்ட்ரிங்கு, அப்புறம் ஃபீக்கரிங்கு, ஸ்டால்கிங்கு. ஓகே, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சைபர் கிரைம்ஸ் ரிலேட்டடு இது. அதாவது ஒருத்தனை மாதிரியே வந்து இன்னொருத்தன் வந்து லாகின் பண்ணி அவனுடைய அது பேர் ஃபிஷிங்னுவாங்க. ஓகே, ஸ்டாக்கிங் அப்படின்னா வந்து ப்ராபபிலி இப்போ ஒரு டிரான்சாக்ஷனை வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா, பேங்கிங் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதை வந்து ஹேக் பண்ணி 1000 ரூபான்றதை ஒரு 1 லட்ச ரூபா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்டான சைபர் கிரைம்ஸும் வந்து இப்போ நடக்குது. இப்போ நீங்க ஃபோன் பேசும்போதே உங்களுக்கு வந்து ஃபோன் பேசினு இருக்கு இல்லையா, இது வந்து சைபர் கிரைமுடைய அழைப்புகளா இருக்கலாம். நீங்க வந்து உஷாரா இருங்க, ஓகே, வெளியே நாங்க யாரும் வந்து ஆர்பிஐல இதெல்லாம் கால் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே சைபர் கிரைம் கீழே வரும். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் பிக்கெஸ்ட் ஸ்கேம்ஸ். ஓகே, நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க் அந்த நிரவ் மோடியினுடைய ஸ்கேம், கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ், அப்புறம் வந்து சாரதா குரூப், இது வந்து குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. அப்புறம் வந்து கோல் அலோகேஷன், இதெல்லாம் கவர்மெண்ட் பண்றது. ஓகே, சத்யம் ஸ்கேமு, 2G ஸ்கேமு, ஆம் டீல்ஸ், அப்புறம் போஃபர் பீரங்கி ஊழல், ஹவாலா ஊழல், அர்ஷத் மேத்தா, இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஸ்கேமு. ஓகே, ஆல் ஆர் கமிங் அண்டர் ஒயிட் காலர் ஸ்கேம்ஸ். ஸோ அந்த கிரைம்ஸ் இன் ப்ரொஃபஷன்ல பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லையும் கிரைம் இருக்கு, இன்ஜினியரிங்ல கிரைம் இருக்கு. ஓகே, இன்ஜினியரிங் அவன் வந்து ப்ராப்பரா கால்குலேஷன் பண்ணாம வந்து ஒரு பிரிட்ஜ் கட்டும் போது ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம அவன் ஒரு கமிஷன் அடிக்கிறதுக்காக ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு இரும்பையும் ஒரு மணலையும் கட்டி அதையும் வந்து இது பண்றது, தட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் கிரைம். லீகல் கிரைம்ஸ் ஆர் ஆல்சோ தேர். ஓகே, ஸோ ஸ்டேட் கிரிமினல்னா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பண்ணக்கூடிய கிரைம்ஸ் இது எல்லாமே.
ஓகே, ஸோ ஐ திங்க் இதெல்லாம் எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து குரூப் கிரைம்ஸ், இண்டிவிஜுவல் கிரைம்ஸ், ஒயிட் காலர் கிரைம்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து இங்கேயும் வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து ஷாப்லிஃப்டர்ஸ், இந்த கடையில போய் திருடுறது, தீவ்ஸ், சைல்ட் அபியூசர், ரேபிஸ்ட். ஓகே, see we are actually discussing this topic under dimensions of crime. ஓகே, ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா he is going, அந்த விக்டிம்ஸ் பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ட்ராமால போறான். ஓகே, பிசிக்கல் ட்ராமால, சைக்கலாஜிக்கல் ட்ராமால, எமோஷனல் ட்ராமால அவனுக்கு ஒரு சஃபரிங் வருது, அகனி வருது, சாரோ வருது. ஓகே, ஸோ இது எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் கேர். கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் தீஸ் கிரிமினல்ஸ். அதுதான் வந்து இந்த சாப்டர் 2ல நம்ம பார்த்தோம். ஓகே, லெட்ஸ் கோ டு சாப்டர் 3. இப்போ சாப்டர் 3ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அப்படின்னாங்க. ஸோ வாட் இஸ் போலீஸ்? போலீஸ் வந்து யாரு? ஓகே, இது நமக்கு வந்து எந்த ஒரு இதுலயும் கேட்கல. ஓகே, பட் ஒரு ஜெனரலா சொல்றேன் உங்களுக்கு. பேஜ் நம்பர் 56. ஓகே, ஸோ கிரைம்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நேஷனல் போலீஸ் கமிஷன். ஓகே, ஸோ இவங்க எதுக்கு இருக்காங்கன்னா வந்து ப்ரிவென்ட் த கிரைம், அதாவது கிரைமை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, they need to prevent the crime and then punish the criminal, rehabilitate, அவங்கள வந்து திரும்ப வந்து சொசைட்டிக்குள்ள அவங்கள வந்து ஒரு நல்ல ஆளா திரும்ப விடணும். ஓகே, விக்டிமை காம்பன்சேட் பண்ணணும். ஓகே, மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் இன் த சொசைட்டி. ஓகே, டீட்டர் அஃபெண்டர்ஸ், இப்போ வந்து ஏற்கனவே நிறைய தடவை கிரைம் பண்ணியிருக்கானா அவனை வந்து டிடென்ஷன் பண்ணி அவனை வந்து கிரைம் வந்து ஃபியூச்சர்ல பண்ணாத அளவுக்கு அவன் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து போலீஸினுடைய வேலை. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த போலீஸ் ஆக்ட் இதெல்லாம் வரும். ஸோ இதுல பாருங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்ட்ரல் போலீஸ். ஓகே, ஐபினா வந்து இன்டெலிஜென்ட் பியூரோ, சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, பிபிஆர்னா பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். என்சிஆர்பி நம்ம பார்த்தோம், நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இவ்வளோ ஏஜென்சி இருக்கு நமக்கு. ஓகே, என்ஐசிஎஃப்எஸ்னா வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ். ஃபாரன்சிக்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபாரன்சிக்னா வந்து தடயவியல், அதாவது ஒரு கிரைம் நடந்துருச்சு அப்படின்னா அதுல எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது, யாரு பண்ணா, ஏது பண்ணா, அவங்க டிஎன்ஏ, அவங்க முடிய வச்சு கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து தடயவியலும் வந்து போலீஸுக்கு தான் வருது. என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். இப்போ ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்துடுது, இல்ல ஒரு பெரிய ஃபயர் வந்துடுது ஒரு பில்டிங்ல, இவங்க இதெல்லாம் வந்து என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து போலீஸ் வந்து they are helping. இது வந்து பாத்தீங்கன்னா மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஸ்டேட் போலீஸ் சர்வீஸ். ஸோ மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா they call it as a ஓகே, ஸோ ஸ்டேட் போலீஸ் சர்வீஸ்னு ஒரு எஸ்பிஎஸ்ன்னு ஒரு டிவிஷன் இருக்கு. அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், இவங்க வந்து செலக்ஷனை, இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் ஐபிஎஸ் அண்ட் கான்ஸ்டபிள்ஸ். ரைட், ஸோ இப்போ வந்து பவர் ஆஃப் டியூட்டிஸ் ஆஃப் போலீஸ் இது மட்டும் கேட்டிருக்காங்க ஒரு தடவை. ஓகே, இதை நம்ம பார்ப்போம்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், இவர் தான் வந்து ஹெட். ஓகே, இவர் தான் வந்து மெயின். பேஜ் நம்பர் 68 எடுங்க. He is the head of the police station. Okay, he work and manage the police station. He is responsible for investigation, preserve peace. Okay, இந்த பர்டிகுலர் இப்போ வந்து ஒரு R12 போலீஸ் ஸ்டேஷன், R13 போலீஸ் ஸ்டேஷன்னா அந்த ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாவுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து கீழே உள்ள ஆளுங்களை வந்து அந்த போலீஸுக்கு உண்டான அத்தனை எக்ஸ்பென்ஸையும் வந்து இவங்க தான் பார்ப்பாங்க. ஓகே, அப்புறம் வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அது கீழே. ஸோ இவங்க தான் வந்து சூப்பர்வைசர் போலீஸ் ஒர்க்கு. ஓகே, அந்த பிரான்ச்சஸ்ல அவங்களுடைய சர்க்கிள்ல இருக்கிற எல்லாரையும் வந்து செக் பண்றது, இதெல்லாம் வந்து இவங்க தான். அப்புறம் வந்து சப் இன்ஸ்பெக்டர், he is the officer in charge of police station. ஓகேவா? அது மட்டும் இல்லாம he investigation work. ஓகே, he undertakes the law and order. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட்ஸ் போறது அந்த இதுல.
ஓகே, ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து இவங்க தான் பண்றாங்க. அண்ட் தென் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். ஓகே, அதெல்லாம் நிறைய வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆஃப் போலீஸ். ஸோ எல்லாமே வந்து அந்த பேஜ் நம்பர் 68 கொடுக்குறாங்க. ஹெட் கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேஷன் ரைட்டர்ஸ், அப்புறம் வந்து போய் வெளியில போயிட்டு எதனா ஒரு பிரச்சனைனா வந்து இவங்களை நிக்க வைக்கிறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் டியூட்டிஸ் அலாட்டட் பை இந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் என்னென்னலாம் வேலை செய்யறாங்களோ இந்த ஹெட் கான்ஸ்டபிள் வந்து அதை வந்து வேலை செய்யணும். அப்புறம் வந்து ஃபைனலா வந்து கான்ஸ்டபிள் ஆஃப் போலீஸ், இவங்க தான் வந்து பேட்ரோல் ஒர்க் பண்றது, இந்த டிரைவரா இருக்கிறது, சர்வேலன்ஸ் ஒர்க்கு. ஓகே, ஸோ ஒரு தேடுறது, சர்ச்சஸ், அப்புறம் வந்து ஒரு இதுவை வந்து பிடிக்கணும் வர்றது. ஓகே, இந்த வேலை எல்லாமே வந்து கான்ஸ்டபிள் ஆஃப் போலீஸ் தான் வந்து பார்ப்பாங்க. ஓகே, டு எஸ்கார்ட், இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இன்ஜூர்டு பர்சன் வந்து ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போறது. ஓகே, அவங்க கிட்ட வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எதனா கலெக்ட் பண்றது எல்லாம் கான்ஸ்டபிள் ஆஃப் போலீஸ் பண்ணுவாங்க. ஸோ போலீஸ் ட்ரைனிங்ல என்ன நல்லா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. கிரிமினல் செரிமோனியல் பரேடு, ஹார்ஸ் ரைடிங்கு, அசால்ட் ட்ரைனிங்கு, இது ஃபைட்டிங். ஓகே, அண்ட் தென் ஃபயரிங்கு, டாக்டிக்கல் ட்ரைனிங்கு, அப்புறம் ராக் கிளைம்பிங், டிஜிட்டல் கிரைம் லேப், இதெல்லாம் வந்து இந்த போலீஸ் ட்ரைனிங்ல கொடுக்குற ஒரு சப்ஜெக்ட்ஸ். ஸோ டியூட்டிஸ் ஆஃப் போலீஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் தான் மெயினா சொல்றாங்க. ஓகே, அந்த பவர் டு ப்ரிவென்ட் காக்னிசபிள் அஃபென்ஸ், ஒரு உயிருக்கு இல்லைன்னா வந்து பெரிய டேமேஜ் எல்லாம் நடக்கிற இடத்துல வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் வந்து தே ஹேவ் த பவர் டு ப்ரிவென்ட் தட். அண்ட் தென் பவர் டு அரெஸ்ட் வித்வுட் வாரண்ட். ஓகே, 157 சிஆர்பிசி. டியூட்டி டு ப்ரிவென்ட் இன்ஜுரி டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, சிஆர்பிசி 152 பிரகாரம் இப்போ வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ண போறாங்க, இந்த மாதிரி ஒரு கும்பல் வந்து இந்த டைம்ல வந்து டேமேஜ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களை வந்து முன்னாடி டிடென்ஷன் பண்ணி அரெஸ்ட் பண்ற பவர் வந்து போலீஸ்க்கு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் சாப்டர் 3. I'll move on to chapter 4, arrest of person. Okay, ஸோ நான் முக்கியமான இதை மட்டும் எடுக்கிறேன், ஏன்னா அப்படின்னா முடிய முடியாது. ஸோ சாப்டர் 4ல பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆஃப் பர்சன் ஒன் டைம் வந்து 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரைவேட் பர்சன். ஓகே, கவர்மெண்ட் பர்சன் இல்லாம பிரைவேட் பர்சன். ஓகே, வித் வாரண்ட்டும் பண்ணலாம், வித்தவுட் வாரண்ட்டும் பண்ணலாம். செக்ஷன் 41 of 1 சிஆர்பிசி. ஓகே, ஸோ இது நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் வந்து ரைட்ஸ் ஆஃப் அரெஸ்டட் பர்சன், ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானுடைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன. ஓகே, அவனை வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணிக்கிறோன்ற இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரியணும். ஓகே, அப்புறம் வந்து ஒரு நாள்லயே அவனை வந்து விட்டுடணும். ஓகே, அன்லெஸ் அதர்வைஸ் சம்திங் இஸ் நாட் ப்ரூவ்டு, இதெல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து பவர் டு அரெஸ்ட் வித்வுட் வாரண்ட் இதுன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ லைபிலிட்டி ஆஃப் போலீஸ், இது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சிஆர்பிசில படிச்சதுதான். ஓகே, ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணணும், எஃப்ஐஆர் பண்ணணும், இதெல்லாம் ப்ராசஸ். ஓகேவா, ஒரு ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் டில் ஹி இஸ் ஹேண்டட் ஓவர் டு த கோர்ட். ஓகே, அந்த சம்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில தான் இருப்பாங்க கிரிமினல். இப்போ வந்து லைபிலிட்டி ஆஃப் போலீஸ் ஃபார் கஸ்டோடியல் வயலன்ஸ். கஸ்டோடியல் வயலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தனை வந்து போலீஸ் தூக்கி போயிட்டாங்க, உள்ளார ஜெயில வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு 3 நாள் வச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு தான் வந்து கஸ்டோடியல் வயலன்ஸ். ஸோ அவன் வந்து he may be subject to death or damage, death or inquest. ஓகே, இது வந்து என்னன்னா, இப்போ வந்து ஒருத்தன் வந்து தப்பு பண்ணியிருக்கான், அவனை வந்து உள்ள வந்து பயங்கர அடின்னு அடிச்சிட்டாங்க. ஓகே, அடிச்சுட்டு நாளைக்கு வந்து வெளில நம்ம நிறைய படத்துல பார்த்துருக்கோம், வெளில வரும்போது கேட்டா வந்து வழிக்கு ஊந்துறேன்னு சொல்லணும், எல்லாருமே வழிக்கு ஊந்துறேன்னு தான் சொல்லணும். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்றது. ஓகே, இவ்வளோ எல்லாருமே வந்து ஈவனா வந்து வழிக்கு வந்துட்டேன் கீழே அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து போலீஸ்னுடைய பவரை யூஸ் பண்ணி பண்றது. ஓகே, இதெல்லாம் வந்து கஸ்டோடியல் டெத்து கீழே வருது. சரிங்களா, ஸோ இப்போ வந்து பப்ளிக் அண்ட் ரிலேஷன்ஸ், போலீஸ் அண்ட் பப்ளிக், சாரி பப்ளிக் போடுங்க. போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கணும் ஐடியலா? ஓகே, பேஜ் நம்பர் 97. இதெல்லாம் வந்து as a வக்கீல் வந்து நீங்க ஏன் இது தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கிரைம் எப்படி உருவாகுது, அப்புறம் வந்து இதனுடைய இன்டென்ஷன் என்ன, இது போலீஸினுடைய பங்களிப்பு என்ன. ஓகே, இதெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் வந்து அந்த கிரிமினலை பிரிவென்ட் பண்ணலாம் நம்ம. சரிங்களா, அப்புறம் வந்து போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ்னா வந்து போலீஸுக்கும் வந்து பப்ளிக்கும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா,
எதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன் இருக்கணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னாலே வந்து இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட் தான் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ போலீஸ் எதுக்கு? ஒரு மக்களுடைய நலனை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து அவங்க இருக்காங்க. சரிங்களா? ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து அபியூஸா அந்த பவரை வந்து மிஸ்யூஸ் அண்ட் அபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. நேஷனல் போலீஸ் கமிஷன் சொன்ன அந்த அந்த குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்ல சொன்ன இது வந்து ஃபாலோ பண்ணணும் ப்ராப்பரா. ஓகே. அங்க வந்து பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது, கரப்ஷன் இருக்கக்கூடாது, ஓகே, ப்ரூட்டாலிட்டி இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு அஃபென்ஸை வந்து ஒரு பப்ளிக் வந்து சொல்லும் போது அந்த அந்த அஃபென்ஸை வந்து ஃபைல் பண்ணணும். நான் பண்ண மாட்டேன்னு சொல்றது, நீ வந்து இங்க 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 போ அங்க போன்னு வந்து அவனை அழகடிக்க கூடாது. அதுக்குதான் அந்த 0 FIR கான்செப்ட் வந்து நமக்கு இந்த பிஎன்எஸ்ல. ஓகே. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கும் போலீஸுக்கும் உள்ள ஒரு நல்ல இணக்கமான ஒரு ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கணும். ஓகே. ஸோ அது பாருங்க எப்படின்னா எப்படி அந்த இம்ப்ரூவ் பண்றாங்க பாருங்க அந்த ரிலேஷன்ஸ். ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வச்சிருக்கிறது. இப்போ ஆக்சுவலா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த போலீஸும் இப்போ இருக்கிற போலீஸ்க்குமே வந்து ஆக்சுவலா வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. பிகாஸ் நம்ம ஒரு ரிப்போர்ட் பண்ண ஒரு சிஎம்சிலோ இல்லை இதுக்கும் போட்டா இமீடியட்டா வந்து கூப்பிட்டு கேட்கறாங்க. ஓகே. நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. அப்புறம் வந்து காலர் நாட் கம்பல் டு கிவ் தி ஃபோன் நம்பர். ஒருத்தன் கூப்பிடுறானா வந்து அவனுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கிரிமினல் கிரைம் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சதுனா கூட போதும் அவங்களுக்கு. ஓகே. கீப் கம்ப்ளைண்ட் இன்ஃபார்ம்டு அண்ட் சீக்ரெட். கேஸ் டைரி மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ரீசன் ஃபார் நாட் கம்பெல்லிங் கம்ப்ளீட்டிங் இன்வெஸ்டிகேஷன். அவன் ரீசன் கொடுக்கணும் ஏன் இந்த இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்ட்டு. ஓகே. ஹோல்டு த ரெகுலர் மந்த்லி மீட்டிங். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த பப்ளிக்கும் போலீஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது இருக்கிறதே வந்து ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு பாயிண்ட் தான். இது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து இதுல படிச்சிருக்கோம். ஓகே. ஐபிசில பேஜ் நம்பர் 100. ஓகே. அப்ஜெக்டிவ் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஓகே. அப்ஜெக்டிவ் ஆஃப் பனிஷ்மெண்ட் எதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? அவன் வந்து திருந்தி வாழணும். ஓகே. அவன் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த தப்பை பண்ணக்கூடாது. பண்ண தப்பை வந்து ஃபீல் பண்ணணும். ரெண்டாவது இப்ப மக்களுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்து ஒரு பயம் வரணும். அதே மாதிரி விக்டிம்க்கு வந்து அவனுடைய இப்ப அவங்க விக்டிம் பயங்கரமா வந்து அடி வாங்கிட்டு இங்க வந்து இந்த கிரிமினல் வந்து வெளியில திருப்தியா ஜாலியா சுத்திருந்தான் அப்படின்னா வந்து நல்லது இல்லை இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து தட் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் த பனிஷ்மெண்ட், அப்ஜெக்டிவ் ஆஃப் பனிஷ்மெண்ட். இது டிஸ்கார்டர் மோட்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க, இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்னா கார்பரல் பனிஷ்மெண்ட். ஓகே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே இருக்கிறதே ஒரே ஒரு பாயிண்ட் தான் அந்த சாப்டர் கீழே. கிட்டத்தட்ட வந்து 5 தடவை வந்து கேட்டிருக்காங்க. பார்ட் ஏலையும் கேட்டிருக்காங்க, பார்ட் பிலையும் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ கார்பரல் பனிஷ்மெண்ட்னா வந்து ஒரு கண்ணை எடுத்தா இன்னொரு கண்ணை எடுக்கிறது, ஒரு பல் எடுத்தா இன்னொரு பல் எடுக்குதுன்னா அப்படியே ஆப்போசிட்லாம் வந்து இதுவும் ஸ்டாப் பண்ணியாச்சு 18th சென்ச்சுரிக்கு அப்புறமா. அந்த விப்பிங் அண்ட் ஃபிளாகிங். விப்பிங்னா வந்து பாத்தீங்கன்னா சிவியர் பீட்டிங். ஓகே. ஃபிளாகிங்னா வந்து அந்த அந்த முள்ளு கொடின்னு தெரியுமா, அந்த சாட்டையில வந்து அடிக்கிறதா ஃபிளாகிங். அந்த பனிஷ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மியூட்டிலேஷன்னா வந்து இந்த கையை வெட்டுறது, விரலை வெட்டுறது. ஓகே. அப்புறம் வந்து பிராண்டிங்னா வந்து அவனை வந்து அந்த பச்சை குத்தி இது பண்ணி அவனை வந்து ஒரு மோசமான ஒரு ஒரு முகத்துலனா வந்து ஒரு மாதிரி ஆக்கி அந்த மாதிரிதான் பிராண்டிங். இதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் எக்ஸைல். வெளியில வந்து இந்த இந்த சொசைட்டி எல்லாம் வெளியில அவனை வந்து தள்ளி விட்டுறது, ஏன்னா உள்ள வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணாம இருக்கிறது. அந்த வந்து பப்ளிக் எக்ஸிபிஷன்னா வந்து ஜனங்க முன்னாடி வந்து தூக்க மாட்டுறது. ஓகே. எதுக்கு? இந்த அடல்ட்ரி பண்ணா கூட, ப்ராஸ்டியூஷன் பண்ணா கூட வந்து அவனை வந்து தூக்கில போடுறது பப்ளிக்ல. ஓகே. இப்ப துபாய்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரூல்ஸ் பயங்கரமா இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே. டிஸ்கார்டட் மோட்ஸ். அப்போ இப்ப ஆக்சுவலா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா கேபிட்டல் பனிஷ்மெண்ட், டெத் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட். லைஃப்லயே வந்து நிறைய இருக்கு. ஓகே. அதாவது ஒரு ஆயுள், 2 ஆயுள், 3 ஆயுள் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே.
ஸோ பீனல் சர்வீட்யூட்னா வந்து அவனை வந்து ஒரு மலையை உடைக்க வைக்கிறது, ஓகே, இந்த மாதிரி ஒரு கடுமையான வேலையெல்லாம் வந்து செய்ய வைக்கிறது, இதெல்லாம் வந்து இதையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பீனல் சர்வீட்யூட் இஸ் ஆல்சோ நாட் தேர். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்லேவரி. அவங்கள வந்து ஃபேக்டரிஸ்லயும் மைன்ஸ்லயும் அமைச்சு அவங்கள வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது தான் வந்து பீனல் சர்வீட்யூட். அப்புறம் வந்து இம்ப்ரிசன்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ரிகரஸ் சிம்பிள் ரிகரஸ்னா வந்து அவனை கடுமையான ஒரு தனியா ஒரு செல்ல எடுத்து அவனை வந்து யாரோடையும் பேச விடாம வந்து அந்த இடத்துல வந்து போடுறது தான் ரிகரஸ். ரொம்ப நாள் லைஃப் லாங் இருக்கிற மாதிரி. சிம்பிள்ல பாத்தீங்கன்னா கம்யூட்டேஷன் அண்ட் ரெமிஷன். ஓகே, கம்யூட்டேஷன்னா வந்து அதாவது டெத் பனிஷ்மெண்ட் தான். ஓகே, ரிகரஸ் டு சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் வர்றதுல. ஓகே, இதுல வந்து அடுத்தது ரெமிஷன்னா பாத்தீங்கன்னா அவனுடைய பிஹேவியர் கண்டக்ட் பேஸ் பண்ணி அவனுக்கு வந்து விடுதலை வாங்கி தர்றது. ஓகே, இல்லைன்னா வந்து பெயில் வாங்கி தர்றது, அதான் வந்து ரெமிஷன். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்றேன். எதனா கொஸ்டின்ஸ் இருக்காங்க? நான் ரெக்கார்டிங் ஸ்டாப். ஓகே, ஸோ பிரிசன் சிஸ்டம் சாப்டர் 6. ஓகே, பிரிசன் சிஸ்டம்ல மெயினா வந்து பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஜ் நம்பர் 106. ஓகே, பிரிசனை வந்து யார் மெயின்டைன் பண்றா? அந்தந்த ஸ்டேட் மெயின்டைன் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய மெயின் வந்து பாத்தீங்கன்னா பிரிசன் வந்து ஓவர் க்ரௌட் ஆகக்கூடாது, கன்ஜெஷன் ஆகக்கூடாது. ஓகே, அதே இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டு மாதிரி தான். அதே மாதிரி வந்து நிறைய பிரிசனர்ஸ் வரக்கூடாது. ஓகே, அப்புறம் வந்து பிரிசன் ஸ்டாஃப் வந்து கரெக்டா இருக்கணும். ஸ்டாஃபே எனக்கு பத்தல. ஓகே, இப்போ வந்து ஒரு பெரிய பிரிசன் புழல் ஜெயில் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா வந்து ஒரு 200 பேர் வேலை செய்யணும்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 பேர் தான் வேலை செய்யறாங்க. மீதி வந்து ஸோ இதெல்லாம் வந்து பிரிசன். ஓகே, லேக் ஆஃப் ப்ராப்பர் கேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரிசனர்ஸ். ஓகே, அவங்களுக்கு வந்து தண்ணி வசதி, இந்த வசதி எல்லாமே வந்து பண்ணி கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பிரிசன் யாரு மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் தான் வந்து மேனேஜ் பண்ணுது. ஸோ பிரிசன் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகே, பிரிசனுக்கும் ஜெயிலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, பிரிசன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் பண்ணவன் லாங் டேர்ம், ஓகே, அவன் வந்து கன்விக்ட் பண்ற இடம் தான் வந்து பிரிசன். ஜெயிலுன்றது ஒரு ஷார்ட் பீரியடு. ஒரு ட்ரையல்ல இருக்கான் அப்படின்னா வந்து அவனை வந்து நாளைக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் நிக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து ட்ரையல். சரிங்களா? அப்புறம் வந்து மானிட்டரிங் த பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து நிறைய சிஸ்டம் இருக்கு. பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரிசன் மேனுவல் அப்படின்னு ஒண்ணு நம்ம இது கொடுத்துருக்காங்க. ஓகே, பிரிசன் மேனுவல் தான் வந்து மெயின் ஒரு பிரிசனுக்கும். இந்த பிரிசன்ல வந்து இப்படி இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு சிஸ்டத்துல இருந்தா நம்ம வந்து பிரிசன் மேனுவல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். பிரிசன் மேனுவல் பாத்தீங்கன்னா மாடல் பிரிசன் 1960ல ஃபர்ஸ்ட் எவால்வ் ஆச்சு, அப்புறம் 2003ல வந்துச்சு, அப்புறம் 2016ல வந்துச்சு பிரிசன் மேனுவல். ஓகே, இந்தியன் பிரிசன் மேனுவல் அது. ஸோ இதுல வந்து ஒரு சிஸ்டத்துல இருந்து ஒரு நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம அந்த பிரிசன் மேனுவல்ல, இந்தியன் பிரிசன் மேனுவல்ல போட்டிருக்கோம். அதாவது வந்து சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் இருக்கக்கூடாது. ஓகே, அவனை வந்து தனியா வந்து வைக்கக்கூடாது, ஒரே ஒரு ஜெயில வந்து யாரோடையும் பேசாம வைக்கக்கூடாது. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஆபர்ன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒர்க் சைலண்ட்லி இன் ஷாப்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதுல வந்து அது வந்து ஏரியா இருக்கணும், சானிடேஷனா இருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் வந்து ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கமிட்டி ரெக்கமெண்டேஷன், ஒரு பிரிசன் எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்றது. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் இல்ல. ஜெயில் மேனுவல். ஓகே, பிரிசன் மேனுவல் கீழே தான் வந்து இதெல்லாம் வருது. ஸோ எப்படி வந்து ரெக்ரூட் பண்ணணும் பிரிசனை, அதாவது அங்க உள்ள ஜெயிலர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, எப்படி பண்ணணும், பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். ஓகே, என்டியூரன்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தைரியமோ லீடர்ஷிப் ட்ரஸ்ட் இருக்கணும். ஸோ பேலன்ஸ்டு பர்சனாலிட்டியா இருக்கணும். ஓகே, இவங்களால தேர் கமிங் அண்டர் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ வந்து விமன் விமன் இவங்களை வந்து எப்படி வந்து இது பண்றது, ட்ரைனிங் எப்படி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இருக்கு. அப்புறம் வந்து இவங்களுக்கு ஸ்பெசிபிக் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜெயில் மேனுவல்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிசன் கம்ப்யூட்டரைசேஷன். ஓகே, எப்படி வந்து ஒரு பிரிசனை வந்து டேட்டா ஃபீடிங் பண்றது. ஓகே, அப்புறம் வந்து பிரிசன் இன்ஸ்பெக்ஷன் இது இருக்கும். ஓகே, ஆஃப்டர் கேர் சர்வீசஸ், கரெக்ஷனல் ஸ்டாஃப். ஓகே, ஒரு ஸ்டாஃப் வந்து இல்லை அப்படின்னா அவங்கள வந்து எப்படி வந்து அவங்கள அலோகேட் பண்றது வேலைக்கு.
ஓகே. ரீஹாபிலிட்டேஷன்னா வந்து அந்த பிரிசனர் வந்து அண்டர்கோ வெளியில வரான்னா வந்து அவங்களுக்கு என்னென்ன விதமான நல்ல ஒரு இது பண்றது இதெல்லாம் வந்து, அப்புறம் ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணி உள்ள அனுப்புறது. ஓகே. யாராருக்கு ஹெல்த் ஸ்கிரீனிங்னா வந்து எய்ட்ஸ் உள்ளவனுக்கு வந்து தனியா ஒரு பிரிசனு, அப்புறம் வந்து ஒரு மாதிரி மென்டல் ஹெல்த் டிஸ்டர்ப்டா இருக்கானா அவனுக்கு ஒரு ஸ்கிரீனிங்கு, அப்புறம் வந்து அவன் ட்ரக் அடிக்ட் அப்படின்னா வந்து அவனுக்கு ஒரு ஸ்கிரீனிங்கு. இதெல்லாம் வந்து இதை மென்ஷன் பண்றதா வந்து இந்த ஜெயில் மேனுவல். சரிங்களா? ஸோ பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரிசன் அஃபிஷியல்ஸ் இது ஒரு தடவை தான் கேட்டிருக்காங்க. ஓகே. பட் இருந்தாலும் வந்து தெரிஞ்சுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஓகே. பவர் ஆஃப் டைரக்டர் ஜெனரல், இவர் தான் வந்து ஹெட். இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் பிரிசன், இப்போ புழல் எடுத்தீங்க அப்படின்னா இது ஒருத்தர் தான் இருப்பார். ஓகே. அவரு தான் வந்து அந்த பிரிசன் ஆக்டை வந்து ப்ராப்பரா இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதான்னு பாக்குறது. ஓகே. பட்ஜெட் அவர்கிட்ட தான் வரும். அந்த பட்ஜெட்டை வந்து கரெக்டா வந்து எக்ஸ்பென்ஸோட பண்றாங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பைசா வர்றது, இது எல்லாமே வந்து தே ஆர் ஒன்லி டூயிங் இட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் ஹெட் குவார்டர் ஆர்கனைசேஷன், அப்புறம் வந்து சூப்பரிண்டெண்டன்ட் கிரேடு 1 and 2 இவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க அப்புறம் வந்து அடிஷனல் டெபியூட்டி சூப்பரிண்டென்ட், இவங்க தான் வந்து ஒரு பிரிசனர் உள்ள வரான் அப்படின்னா அவனுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன், அப்புறம் ரிலீஸ் பண்றது, அப்புறம் வந்து அவனை வந்து ரெஜிஸ்டர்ல வந்து கையெழுத்து வாங்க வைக்கிறது, இதெல்லாம் அவர் பார்ப்பாரு. டெபுட்டி சூப்பரிண்டென்ட், ஓகே, அவர் தான் வந்து ரோந்து போறது, அப்சர்வன்ஸ், கிச்சன் இன்ஸ்பெக்ட் பண்றது, கேன்டீன் இன்ஸ்பெக்ட் பண்றது. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட், அங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ரேஷன் அந்த அரிசிலாம் வந்து கரெக்டா வருதா, மளிகை பொருள்லாம் கரெக்டா வருதா, கிச்சன் ஷாப், ஹாஸ்பிட்டல் ஏதாவது எதனா வந்து நடுவில் யாருன்னா உடம்பு சரியில்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா. ஓகே. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆளுங்க வந்து பிரிசன்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மெடிக்கல் பர்சன் ஒருத்தர் இருப்பாரு, லா ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாரு, கவுன்சிலர் இருப்பாரு, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருப்பாரு. ஸோ இவங்க எல்லாமே வந்து தேர் பார்ட் ஆஃப் பிரிசன் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமானது. இந்த பிரிசன் வந்து யாரா இருக்கு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா கேட்டகரி 1 கேட்டகரி 2 பிரிக்கிறாங்க பிரிசனரை. ஓகே. ஒன்னு வந்து டெரரிஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், இவங்க வந்து கேட்டகரி 1. கேட்டகரி 2 வந்து பாத்தீங்கன்னா மர்டர் அண்ட் டெகாய்டி, இவங்க பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் வந்து அண்டர் ட்ரையல் இல்ல இவங்க வந்து கேட்டகரி 1 கேட்டகரி 2 பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்ன டைப் ஆஃப் பிரிசனர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் நீங்க வந்து பார்க்க வேண்டியது அண்டர் ட்ரையல். வெறும் இப்போ இன்னும் பிரிசனர் வந்து அவனை இன்னும் கன்விக்ட் ஆகலைன்னாலும் அவனுக்கு வந்து என்ன விதமான பிரிசனர், அதாவது ஒரு டெம்பரரியா வந்து போறது. இப்போ வந்து அந்த ராஜீவ்காந்தியை சுட்டு பண்ணாங்க இல்லையா, கிட்டத்தட்ட வந்து ட்ரையலே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போச்சு. ஓகே. அவங்களை வந்து நார்மல் ஜெயில வைக்க முடியாது. ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து தனியான ஒரு பிரிசன் வேணும். அதே மாதிரி செக்யூரிட்டி ரிஸ்க், இவங்களை வந்து மற்ற பிரிசனரோட போட்டா இவங்களுடைய செக்யூரிட்டிக்கு ரிஸ்க், இவங்களை வந்து சாவடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து தனியா ஒரு ஜெயில் இருக்கு, அங்க போடணும். அதே மாதிரி ஹேபிச்சுவல் அண்ட் ஹார்டன்ட் இதான் நம்ம பேசணும். விமன் பிரிசனர் தனியா தான் போடணும். ஓகே. ஜெனரல்ல போடக்கூடாது. அதே மாதிரி யங் அஃபண்டர், சின்ன பசங்க அப்படின்னா வந்து ஒரு 21 வயசு 26 வயசு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களை வந்து தனியா ஒரு ஜெயில தான் போடணும். அவங்களை வந்து குரூப்ல போடக்கூடாது. அதே மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், இப்ப நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு தான் அவங்களை வந்து அந்தந்த பிரிசனுக்கு அனுப்புவாங்க. ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் உள்ளவங்களுக்கு இப்போ வந்து ஒரு டிபி இருக்கு, ஈஸியா பரவுது, அவங்களுக்கு வந்து ஃபைனல் டிபி இருக்கு, ரொம்ப ஒரு இப்போ ரேபிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரிலாம் டிசீஸ்லாம் இருந்ததுன்னா இதுக்கு அப்புறம் ட்ரக் அடிக்ட் அவனை தனியா தான் போடணும். ஓகே. ஏன்னா அவன் மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது, அவனை வந்து கும்பலா போட முடியாது. அதே மாதிரி வந்து நான் வைலன்ஸ், இப்போ வந்து காலையில இப்போ வந்து ஒரு காந்தி மாதிரி ஆளுங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இந்த மாதிரி ஹேபிச்சுவல் ஆர்டர்ல போடக்கூடாது. ஓகே. நான் வைலன்ஸ்னா காலையில போயிட்டு சாயங்காலம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க, எதனா ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து தனியா ஒரு இதுலதான் போடணும். ஓகே. அதே மாதிரி ஓப்பன் அண்ட் செமி ஓப்பன். ஸோ ஓப்பன்னா என்னன்னா, ஓப்பன் பிரிசன் ஒரு முக்கியமான கொஸ்டின், பேஜ் நம்பர் 135ல சொல்றாங்க. ஓப்பன் பிரிசன் என்னன்னா they will be having very minimal restriction இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? மினிமமான ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்களுக்கு வந்து ஈஸியா மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் அவங்க நினைச்சது கொஞ்சம் பண்ண முடியும். ஓகே. எதனா வேலை செய்யலாம். அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஏர் இருக்கும். ஓகே. ஸோ க்ளோஸ்டு பிரிசன்ல இருக்க மாட்டாங்க. ஓகே. சம்டைம்ஸ் அவங்க வந்து ஃபேமிலிஸை வந்து ஈஸியா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் ஓப்பன் பிரிசன்.
ஸோ ஃபீச்சர்ஸ் பாருங்க, அவங்களுக்கு வந்து லெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மூவ்மெண்ட், ஒரு இடத்துல வந்து அவங்களை அடைக்க மாட்டாங்க. ஓகே, அவங்க வந்து வேலை செய்யலாம், காலையில வேலை செய்யலாம். அதே மாதிரி வந்து ஈவினிங்ல வந்து அவங்கள வந்து அவங்க ஜெயிலுக்குள்ள போயிடணும். அதே மாதிரி லெஸ் செக்யூரிட்டி இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ரொம்ப பெரிய ஒரு பாருக்கு உள்ளேயோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ தே ப்ரொவைட் கஸ்டமைஸ்டு டயட் ஃபார் வீக் அண்ட் சிக் பிரிசனர்ஸ். அப்புறம் வந்து அவங்களுக்கு சம்பளமும் கொடுப்பாங்க. ரைட், ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பிரிசன் தான் வந்து ஆக்சுவலா நெல்சன் மண்டேலா வந்து இது பண்றாரு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பிரிசன்ல விடுங்க, ஓகே, மக்கள் வந்து திரும்பி வருவாங்க. ஸோ யூ நீட் டு இன்ஃப்ளிக்ட் த செல்ஃப் டிசிப்ளின் டு தட் பீப்புள். ஓகே, அண்ட் மேக் ஷூர் தட் தே ஆர் நாட் எஸ்கேப்பிங் ஃப்ரம் தட் இது. சரிங்களா? ஸோ இது பாருங்க, கேட்டகரி 1 இந்த ஐசி கேட்டகரி 1 வந்து டெரரிஸ்ட், வயலண்ட், ஹேபிச்சுவல். கேட்டகரி 2 வந்து மர்டர், டக்காயிட்டி, ராபரி பண்ணாங்க. கேட்டகரி 3 வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டரு. ஓகே, அவன் வந்து தப்பிச்சு போக மாட்டான், நோ எஸ்கேப் ரிஸ்க் உள்ளவன அவனை தனி கேட்டகரியில வச்சு எந்தெந்த ஜெயிலுக்கு அனுப்பணுமோ அதெல்லாம் வந்து அனுப்பணும். ஓகே, இதுதான் வந்து பிரிசனிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இது ஒன்று முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷனல், இது வந்து கான்ஸ்டியூஷனல் இது பெருசாக ஒன்றும் கேட்கல, ஒரே ஒரு 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் மேக் ஷூர் தட் இந்த ஒரு எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே. ஸோ ஒரு சிட்டிசனுக்குன்னா வந்து அவனுக்கு வந்து ஆர்டிகல் 14 பிரகாரம் ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்கு. ஓகே, 21 பிரகாரம் ரைட் டு லைஃப் இருக்கு. ஓகே, ஸோ அவனுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து மனசுல வந்து கொண்டு அவங்கள வந்து ப்ராப்பரா வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அது அந்த ஓப்பன் பிரிசன் பத்தி பார்த்துட்டேன். இப்பதான் லெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் மூவ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ சாப்டர் 7 பார்க்கணும், ட்ரீட்மெண்ட் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ். ஸோ ஜெயிலில் அவன் வந்து அனுபவிச்சிட்டான், எல்லாத்தையும் இப்போ அனுபவிச்சிட்டான், இப்போ வந்து வெளியில வரான். ஓகே, அவன் நல்லவனா திருந்தி வரான் அப்படின்னா சமுதாயம் அவனுக்கு வந்து வழி விடுமா இல்லைன்னா பிளாக் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது 142. ஸோ ரீஃபார்மே ஆயிட்டு வரான், ஐயோ நான் பண்ண தப்பு தான், திரும்பி வெளியில வரான் அப்படின்னா வெளியில வந்த உடனே நார்மலா ஜனங்க அவன் வந்து எப்படி பார்க்கும், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன், ஓகே, சின்ன பசங்க பார்த்து பயப்படுறது, இல்லைன்னா வந்து அவனுக்கு வேலை கொடுக்காம இருக்கிறது. ஸோ வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் அவன் வந்து வெளியில வந்து ஃபேஸ் பண்றான். ஓகே, ஸோ ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், தே ஷுட் இன்க்ளூட் த ஃபெசிலிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன். ஓகே, வொகேஷனல் ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோனலிஸ்ட், மென்டல் கான்ஃபிளிக்டோட தான் வெளியில வராங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கிளினிக்கல் சூப்பர்விஷன், கிரைசிஸ் இன்டர்வென்ஷன், இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வெளில அனுப்புறாங்க. பிளஸ் வந்து ஆன்டி சோஷியல் பர்சனல் டிசார்டர். ஓகே, ஏன்னா அவன் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் வயலேஷன்ல இருக்கான். ஓகே, ரிப்பீட்டட் வயலேஷன்ல இருக்கிறான், ரிப்பீட்டடா பொய் சொல்றான். ஓகே, அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு சின்னதுனால ரொம்ப சென்சிட்டிவிட்டி ஆயிடுறான். ஓகே, அடிக்கடி அவன் கேட்கவே மாட்டேன்றான், சண்டை போடுறான், அடிக்கிறான். ஓகே, அப்புறம் வந்து அவனுக்கு வந்து ஒர்க்கே அவனுக்கு வந்து பண்ண பிடிக்கல. ஓகே, ஸோ இந்த மாதிரியான அவனை வந்து திருந்தறதுக்கு கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்ற பட்சத்துல அவனை வந்து ஆன்டி சோஷியல் பர்சனல் டிசார்டர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரோல் ஆஃப் சைக்கியாட்ரிஸ்ட் பிளே பண்றாங்க அவனுக்கு. ஓகே, ஸோ அவன் வந்து வெளியில வரும்போது ஹவு இஸ் கமிங் அப். ஓகே, ஸோ இதெல்லாம் திருந்தாத கேஸ்னா திருந்தாத கேஸ் எதுவும் பண்ண முடியாது. ஸோ திருந்துற கேஸ் என்ன, அவங்களுக்கு வந்து வாட் ஆர் தே டூயிங் அப்படின்னா ஒகேஷனல் ட்ரைனிங், ரிலீஜியஸ் எஜுகேஷன், ஓகே, அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ரீசோஷியலைசிங் ப்ரோக்ராம், நீங்க வெளியில போனா என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து தே ஆர் ஹெல்பிங் தம். ஓகே, இட் இஸ் கால்ட் த ரிஃபர்மேட்டிவ் தியரி. சரி, அல்டிமேட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓப்பன் என்சிஆர்பி நேஷனல் ரிப்போர்ட் 2024. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், உங்களுக்கு நான் காட்டுறது தெரியலையோ? இல்ல சார், வரேன் ஸ்டாப் ஷேரிங் பண்ணிட்டேன்.
ஸோ இதுல பாருங்க கிரைம் ரேட்டு உத்தரப்பிரதேஷ் தான் டாப்ல இருக்கு. பெர் கேபிட்டா வந்து 7.4. அதுக்கு அடுத்தது அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இப்போ இதெல்லாம் உத்தரப்பிரதேஷ்ல ஒரு காமன் மேன் வந்து தைரியமா வந்து நைட்ல போக முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, இதனோட மீனிங் தான். ஓகே, அதே மாதிரி ஜார்க்கண்ட், மெகாலயா, அதாவது இவ்வளோ 1 lakh பீப்புள் இருக்கிற இடத்துல இவ்வளோ கிரைம் ரேட் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா எத்தனை லேக் பீப்புள் இருக்கும்போது அத்தனை லேக்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும் நீங்க. ஸோ டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி தான். ஓகே, ஹரியானால, ஒரிசால, ஏபியில, அதாவது தமிழ்நாடு வரல, ஏபி இருக்கு, தெலுங்கானா இல்ல. So NCRB also include data on accidental death and suicides also, as well as prison statistics. Okay, so இது ஒன்று, இதான் NCRB, இதான் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. So இதுல they have given all the systems, what are the services they are doing. Okay, ஸோ இதுக்கு தனியாகவே ஒரு செக்ஷன் இருக்கு. இதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ள போய் பாருங்க, நியூ கிரிமினல் லாஸ். ஓகே, ஸோ அது ஒன்று பார்த்தோமா. அப்புறம் வந்து ரிஃபார்மேட்டிவ் டெக்னிக்ஸ். ரிஃபார்மேட்டிவ் டெக்னிக்ஸ்னா வந்து அவனை வந்து எப்படி நல்வழிப்படுத்தி திரும்ப வெளியில் அனுப்புறது. ஓகே, பிசிக்கல் ட்ரைனிங், இன்டெலெக்சுவல் ட்ரைனிங், மாரல் ட்ரைனிங். ஓகே, அண்ட் கம்ஃபர்டபுள் டுவெல்லிங் பிளேஸ், அவங்க எங்க வந்து வாழ வைக்கிறது. சிலர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்ஸ்ல போய் சேர்ந்துருவாங்க. ரொம்ப ரொம்ப நாள் வந்து இருந்தா அவங்களால வந்து சோசியலா இது பண்ண முடியாது. அதுக்குதான் நிறைய NGOs ஆர் கமிங் இன்டு பிளே. ஓகே, இதுல வந்து சைக்காலஜிஸ்டும் வந்து சைக்கியாட்ரிஸ்ட், சைக்கோ அனலிஸ்டும் வந்து பிரிசன்ல இருப்பாங்க. ஓகே, இன் ஆர்டர் டு டேக் கேர் ஆஃப் தேர் மைண்ட். அதே மாதிரி ஃபைன் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட். ஓகே, ஸோ வந்து பரோல் ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு முக்கியமான இடத்துல வந்திருக்கு. ஓகே, சாப்டர் 8. ஓகே, சாப்டர் 8 பரோல் வந்து ஒரு 3 தடவை கேட்டிருக்காங்க. பரோல் அண்ட் கண்டிஷனல் ரிலீஸ், பேஜ் நம்பர் 167. ஓகே, ஸோ யாருக்கு வந்து பரோல் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரோல்ன்ற அப்படின்றது ஒருத்தன் வந்து கண்டினியூஸா வந்து அவனோட லைஃப் சென்டென்ஸ் ஆக போகுது, இல்லைன்னா வந்து லைஃப் லாங் ஜெயில இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல அவனுக்கு தான் வந்து பரோல் கொடுப்பாங்க. எப்போ பரோல் கொடுப்பாங்கன்னா, ஓகே, கம்ப்ளீட் அண்ட் இன்கியூரபிள் பிளைண்ட்னஸ், கண்ணே தெரியல அவனுக்கு, 2 இன்கியூரபிளா பிளைண்ட்னஸா இருக்குன்னா அவனுக்கு கொடுப்பாங்க. அட்வான்ஸ்டு டிபி, ஓகே, பல்மனரி டியூபர்குலோசிஸ் தான் கொடுப்பாங்க. அப்புறம் டேஞ்சரஸ்லி இல்லு, ஓகே, அவனால வந்து பிரிசன்ல இருந்தா அவனால ரெக்கவரே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தா அவனுக்கு கொடுப்பாங்க. கேன்சர், பிளட் கேன்சர் இல்லை அந்த மாதிரிலாம் எதுனா இருந்தா. அப்புறம் மென்டலி அன்ஸ்டேபிள், ஓகே, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்கு கொடுப்பாங்கன்னா வந்து ஒரு வீட்டுல வந்து யாருன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா, யாருன்னா ஒருத்தவங்க ரொம்ப சிக்கா இருக்காங்க, டையிங் மெம்பர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஆன் வெரி கண்டிஷன், ஓகே, மேரேஜ் ஆஃப் அ சன் ஆர் டாட்டர், ஓகே, அப்புறம் வந்து ரிப்பேர் பேட்லி டேமேஜ் ஹவுஸ், ஓகே, பிகாஸ் அவங்க மட்டும் இல்லாம அவங்களுடைய கூட இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு இணக்கத்துக்காக அவங்க கொடுப்பாங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ். ஓகே, ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவன் வந்து நேச்சர் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் பரோல் கொடுப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்றதுனால அதை பேஸ் பண்ணி பரோல் கொடுக்குறாங்க. ஓகே, அவன் அஃபண்டரோட கிரிமினல் ஹிஸ்டரி பார்ப்பாங்க. ஓகே, அவன் வந்து தெரியாம பண்ணானா, ஸோ அதை பேஸ் பண்ணி, இல்லை வந்து ஒன் டைம் பண்ணானா, இல்லைன்னா அடிக்கடி பண்றானா, இதெல்லாம் வந்து பார்த்து, அப்புறம் வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி பிளஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்கல்ல, மெடிக்கல் பிராக்டிஷனர், சைக்கியாட்ரிஸ்ட், இவங்களாம் வந்து ரெக்கமெண்டேஷன் பொறுத்து அவன் நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்கான் உள்ள அப்படின்னா அவனுக்கு வந்து பரோல் கொடுப்பாங்க. ஓகே, இல்ல உள்ளே அவன் அடிதடி தான் பண்றான், கஞ்சா அடிக்கிறான், இல்லைன்னா வந்து 4 பேர் குத்தி நிற்கிறான் டெய்லி அப்படின்ற பட்சத்துல அவனுக்கு வந்து பரோல் கொடுக்க மாட்டாங்க. வெளியில போனாலும் மோசமா தான் இருப்பான்றதுனால அவனுக்கு வந்து பரோல் கொடுக்க மாட்டாங்க. ஓகே,
ஸோ அல்டிமேட்லி இட் கம்ஸ் அண்டர் மாரல் வேல்யூஸ் தான். ஓகே, ஸோ ஆல்கஹால், ட்ரக்ஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ சூப்பர்விஷன் ஆஃப் பரோல், அவன் வெளியில வரான் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவன் வந்து டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சைன் போடணும். ஓகே, அவனுக்கு வந்து ஒரு பரோல் ஆஃபீஸர் அசைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ பரோல் அண்ட் காஃபி போசா ஆக்ட்ல வந்து வெளில வரவங்களுக்கு ஒரு சிலருக்கு அவங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட் சாலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ், இதுதான் நம்ம பார்த்தோம். 21 வயசுக்கே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானது. 179 பேஜ் 179 சாலியன்ட் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட். ஏன்னா இந்த அஃபண்டர் வந்து அடிக்கடி வந்து அவன் வந்து பெரிய பெரிய கிரிமினல் ஆகக்கூடாதுன்றதுனால அவனுக்கு வந்து 21 வயசுக்குள்ள இருந்தது அப்படின்னா ஓகே, அவனுக்கு வந்து இது கொடுப்பாங்க, நோ இம்ப்ரிசன்மெண்ட் அண்டர் 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். நோ இம்ப்ரிசன்மெண்ட் அண்டர் 21 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஓகே, தே வில் ரிலீஸ் ஆஃப்டர், அவனை வந்து கண்டிச்சு விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அவனுடைய குட் கான்டக்ட் ஒரு நல்லா இருக்கான் அப்படின்னா அவனை விட்டுருவாங்க. அப்புறம் பிரீச் ஆஃப் ப்ரொபேஷன் கண்டிஷன், இப்போ வந்து உள்ள இருந்து அவனுக்கு வந்து வாரண்ட் கொடுத்தா வந்து ஏதோ தப்பு பண்ணி தப்பிச்சு ஓடிடுறான்னா அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து காம்பன்சேஷன், அதாவது விக்டிம்ஸுக்கு காம்பன்சேஷன். அப்புறம் வந்து வேரிங் த கண்டிஷன்ஸ் ஆஃப் பாண்ட், அவனுக்கு வந்து எவ்வளவு நாள் வந்து அவன் ப்ரொபேஷன்ல இருக்கலாம். அவனுடைய 3 இயர்ஸ் தான் கொடுக்குறாங்க அவனுக்கு ப்ரொபேஷன். 3 இயர்ஸ், லெஸ் than 3 இயர்ஸ் he should accommodate that punishment. ஓகேவா? ஸோ ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து அப்பாயின்மெண்ட் அண்ட் டியூட்டிஸ் தனியா ஒன்று இருக்கு. அவன் வந்து எப்படி அப்படின்னா வந்து அவன் வீட்டு பக்கத்துல உள்ள ஆளுங்க கிட்ட போய் அந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து விசாரிப்பான், எப்படி இருக்கான். ஓகே, வந்து ப்ரொபேஷன் வந்திருக்கான், எப்படி இருக்கான் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அசிஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் குட்வில் பேசிஸ்ல வந்து கவர்மெண்ட் இஸ் அப்பாயிண்டிங் திஸ் அஃபண்டர்ஸ். நாளைக்கு வந்து அவன் வந்து ஒரு பெரிய ஒரு டெரரிஸ்டாவோ இல்லை இதுவோ மாறக்கூடாதுன்றதுனால அவனை வந்து அகைன் பேக் டு நார்மல். அதனாலதான் வந்து இந்த ப்ரொபேஷனுடைய they are providing this facility. ஓகே, ஸோ ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க. அவன் வந்து வெளியில வரான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்காது. அவன் எப்படியாதான் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருப்பான். ஏன்னா தப்பு பண்ணிட்டு தானே போனான். அந்த விக்டிம்ஸ் அவங்கள வந்து சும்மா விடாது. ஓகே, அவன் வந்து வெளியில வந்துட்டா கூட அவனை வந்து சும்மா பிடிச்சி நோண்டிட்டே இருக்கும். ஓகே, அவனுக்கு வந்து சப்போஸ் வீடு இல்லை, ஜாப் இல்லை, ஃபேமிலி இல்லை, ஓகே, அவன் ஹெல்த்தும் சரியில்லை, அவன் மல்டிபிள் கேசஸ்ல வந்து அரெஸ்ட் ஆயிருக்கான் அப்படின்னா வந்து அவன் ரிலீஸ்ட் அஃபண்டரா இருந்தா கூட அவனுக்கு வந்து மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, he is having a risk of going back to the prison only. ஸோ அவனுக்கு வந்து ப்ராப்பரா ரிஃபார்ம் பண்ணி அவனை ரீஇன்டகிரேட் பண்ணி அவனை திரும்ப அமைச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அண்ட் தென் prison reforms. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து இந்த குற்றங்களை தடுக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து அவங்க வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ்னா வந்து அதாவது ஒரு ட்ரையல் வந்து சீக்கிரமா முடியணும். ஓகே, ரொம்ப நேரம் வந்து இழுக்கக்கூடாது. கோர்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். ஜட்ஜு வந்து பஞ்சுவலா வரணும். லாயர் வந்து அடிக்கடி வந்து வாய்தா கேட்கக்கூடாது. ஓல்டு கேசஸ்லாம் வந்து குவிக்கா டிஸ்போஸ் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டா வந்ததுன்னா வந்து விக்டிம்க்கும் ப்ராப்பரா காம்பன்சேஷன் போய் சேரும். அதே சமயத்துல வந்து இவனை வந்து கிரிமினலே வந்து அனாவசியமா வந்து ட்ரையல்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உட்காந்து வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பண்ணீங்கன்னா ப்ராப்பரா வந்து பிரிசனை வந்து ரிஃபார்ம் ஆகும். ஓகே, லாயர்ஸ் அவாய்ட் ரெப்படேட்டிவ் ஆர்குமெண்ட். ஓகே, அதையே சொல்லின்னு இருக்காம ஏன்னா வந்து யாரும் ஒரு ஆள் விட்டு கொடுத்தாதான் வந்து ப்ராப்பரா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மிஷினரி ப்ராப்பரா ஒரு ரிசல்ட் வரும். அதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க இது. ஓகே, ஸோ இந்த பேப்பரே பார்த்தீங்கன்னா 2ஆ பிரியுது. ஓகே, ஒன்று வந்து பீனாலஜி, ஒன்று வந்து விக்டிமாலஜி. கிரிமினாலஜி தான் நம்ம வந்து ஐபிசி பார்ட் 1லயும் ஐபிசி பார்ட் 1ல ஒரே ஒரு பாட்டு நம்ம ஐபிசியை நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இது வந்து பீனாலஜி அண்ட் விக்டிமாலஜி. விக்டிமாலஜி ரொம்ப சின்ன இதுதான், ஒரே ஒரு சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ we'll complete this in another 15-20 minutes. ஓகே, ஸோ இது வந்து இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஒரு பிரிசனரை பத்தி பார்த்துருந்தோம் இல்லையா, போலீஸை பத்தி பார்த்துருந்தோம், கிரைமை பத்தி பார்த்துருந்தோம்.
இப்போ வந்து ஒரு விக்டிமை பத்தி பார்க்கணும். நம்ம லாஸ்ட் டைம் பேசணும்ல அந்த ஆசிட்ல வந்து அந்த ஆசிட் அட்டாக் ஆன அந்த விக்டிம் லக்ஷ்மி கேஸ். ஓகே, ஸோ ஈஸ் எ விக்டிம். அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க ஒரு தப்பு பண்ணல. வாழ்க்கை ஃபுல்லா அவங்க வந்து அந்த அந்த ஒரு ஒரு அகோரத்தை வந்து அனுபவிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ ஒரு சைடு நம்ம பிரிசனரை பத்தி பார்த்தாலும் ஒரு சைடு நம்ம விக்டிம்ஸை பத்தி பார்க்கணும். ஓகே, ஸோ விக்டிம்ஸ் வந்து ஃப்ரீயா சுத்தக்கூடாது வெளியில. அவனை வந்து ப்ராப்பரான ஒரு இதுவும் இருக்கணும், பனிஷ்மெண்ட் இருக்கணும். ரைட்? ஸோ இதுல வந்து நிறைய தியரி சொல்றாங்க. ஓகே, பிரிசிபிடேஷன் தியரி, ஒரு விக்டிம் எப்படி ஆகுறாங்கன்றது சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகே, ஒருத்தன் வந்து விக்டிமா இருக்கான், வந்து கிரைமோட இன்டராக்ட் பண்ணும்போது தான் விக்டிம் ஆகிறான். ரெண்டாவது ருட்டீன் ஆக்டிவிட்டி ஆர் ஹேபிட்ஸ். இப்போ நைட்டு வந்து டெய்லி அவன் வந்து 12 மணிக்கு வீட்டுக்கு வரான், ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்படின்னா ஹி இஸ் அண்டர் த ருட்டீன் ஆக்டிவிட்டி. இல்ல அவன் வந்து அவன் வந்து இந்த இடத்துல போயிட்டு டெய்லி வந்து ஒரு லேடிஸ் வந்து ஒரு டியூட்டி முடிச்சுட்டு நைட்டு ஒரு டாக்டர் ஓகே டியூட்டி முடிச்சுட்டு கரெக்டா வந்து ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஆப்வியஸா வந்து தெர் இஸ் அ ப்ராப்ளம். இந்த ருட்டீன் ஆக்டிவிட்டில அவங்களுக்கு வந்து விக்டிம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, அவங்களோட பிஹேவியரு, அவங்களுடைய ஹேபிட்ஸ், இதெல்லாமே ஒரு ரீசன் தான். ஓகே, கண்டினியூஸ் ட்ரக் அடிக்ட். இப்போ ட்ரக் அடிக்ட்னா அவனும் வந்து ஒரு விக்டிம் தான். ஓகே, ஸோ இது ஒரு ரீசன். அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி கான்டாக்ட் வித் கிரிமினல். ஒரு நம்ம சேட் பண்றோம், இன்ஸ்டாகிராம்ல போறோம், இல்ல ஒரு போஸ்ட் போடுறோம், யாரோ வந்து தெரியாத ஒரு முகம் தெரியாத ஒரு ஆள் உள்ள வரா, நம்ம இன்டராக்ட் பண்றோம். ஸோ இது அதுக்கு பேர் தான் வந்து டிவியன்ட் பிளேஸ் தியரி. ஓகே, டிவியன்ட் பிளேஸ்னா வந்து சாரி டிவியன்ட் பிளேஸ் இல்லை, அதை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட் கான்டாக்ட் வித் கிரைம் சொல்றோம். டிவியன்ட் பிளேஸ் தியரினா வந்து ஒரு இருட்டா இருக்கு ஒரு இடம், அந்த இடத்த வந்து யாருமே போல, பட் ஆனா அந்த விக்டிம் வந்து ஏதோ ஒரு த்ரில்லுக்காகவோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு வழி இல்லாம அந்த வழியா போறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வில் பி இன்னும் மாட்டிப்பாங்க. இப்போ அந்த டிசிஎஸ்ல வந்து ஒரு இது ஒன்று ஆச்சு பார்த்தீங்களா, சிப்காட், சென்னை சிப்காட்ல. ஓகே, ஒரு அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வர்ற வழி பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி முடிச்சுட்டு ஏன்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு வர்ற அங்கே வந்து நிறைய கட்டட தொழிலாளர்கள், அந்த நேபாளிஸ், நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நைட்டு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு லேடி வந்து அடிச்சிருக்காங்கள. இதை வந்து கரம் வச்சு அவன் வந்து நைட்டு அதே மாதிரி வரும்போது அவங்களை வந்து பிடிச்சி ரேப் பண்ணிட்டு ஒரு இடத்துல தூக்கி போட்டு போயிட்டான். ஸோ திஸ் இஸ் கால்ட் டிவியன்ட் பிளேஸ் தியரி. ஓகே, ஒரு அதுக்கப்புறமேல்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு லைட் எல்லாம் போட்டு இதை போட்டு அதை வந்து ஒரு இதுவாக்கி ஸோ இது பிகாஸ் ஆஃப் திஸ் ஆல்சோ கிரிமினல்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். சரி, விக்டிம்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். அப்புறம் வந்து ரூட் டு ஒர்க், நம்ம டெய்லி போற வழி, நம்ம பசங்களை ஸ்கூல்ல அனுப்புற ரூட்டு. ஓகே, ரெண்டாவது நம்ம எப்படி சோஷியலைஸ் பண்றோம் மற்றவங்களோட, இதுவும் வந்து ஒரு முக்கியமான ரீசன் நாட் டு கெட் இன் டு விக்டிமைசேஷன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தியரிஸ் ஆஃப் விக்டிமாலஜி. ஸோ இப்போ வந்து பேட்டர்ன்ஸ் பாருங்க, இந்த விக்டிம்ஸ் வந்து எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா வந்து ஸோ இது வந்து 4 விதமா சொல்றாங்க. ஓகே, விமன் விக்டிம்ஸ், சைல்டு விக்டிம்ஸ். ஓகே, ஸோ விமன் விக்டிம்ஸ்னா வந்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் விக்டிமைசேஷன். ஓகே, ஸோ விக்டிம் ஆயிட்டாங்க இவங்க. விக்டிம் ஆனதுக்கு அப்புறமா எப்படி வந்து தே ஆர் கோயிங் டு ரெக்கவர் பேக் டு நார்மல், அதுதான் வந்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் விக்டிமைசேஷன் வந்து. Okay, so who is a victim? Definition பாருங்க. Victim or person who individually, collectively suffered harm, okay, including physical or mental injury, emotional suffering, economic loss, okay, and then வந்து fundamental rights அவங்களுக்கு வந்து பறி போயிருக்கு through acts or omissions. இதுதான் வந்து he is a victim. ஸோ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது? ஓகே, அதுதான் வந்து ஆக்சஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர் ட்ரீட்மெண்ட். ஓகே, அந்த விக்டிம்ஸுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு இதுவை கொடுக்கணும்,
ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம் கிளீனா இருக்கணும். அவங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் த கோர்ட் ரெசல்யூஷன் தரணும், ரெஸ்டிடியூஷன் தரணும். ஓகே, அவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த விக்டிம்ஸ் அவங்க வந்து திரும்ப வந்து எப்படி வந்து திரும்ப அந்த நார்மலான லைஃபுக்கு எப்படி கொண்டு வர்றது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்க்கணும். ரெஸ்டோரேஷன் ஆஃப் தி என்விரான்மெண்ட். இப்போ வந்து ஒரு ஃபேமிலியே வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்களை எப்படி பண்றது. அப்புறம் அந்த போபால் கேஸ், அந்த அந்த இந்த கேஸ் இல்லையா, அந்த அந்த விஷவாயு கேஸ். விஷவாயு கேஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விக்டிம்ஸ். ஓகே, எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. அந்த ஃபேமிலி செட்டப், நிறைய பேர், நிறைய குழந்தைங்க, நிறைய அப்பா அம்மா இறந்துருக்காங்க. அப்போ அந்த பசங்களுடைய லைஃப் என்ன. ஓகே, சோ இதெல்லாம் பாக்குறோம் நம்ம. அதே மாதிரி ஃப்ளட் வந்தது, சுனாமி வந்தது. ஓகே, இவங்களாம விக்டிம்ஸ் தான். ஓகே, இட்ஸ் அ நேச்சுரல் கெலாமிட்டி, பிகாஸ் ஆஃப் தட் தே ஆர் கன்வெர்டட் டு விக்டிம்ஸ். ஓகே, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது. ஸோ அகைன் ஹவு டு ரீஸ்டோர். ஓகே, ரெஸ்டிடியூஷன் ஃப்ரம் ஸ்டேட், அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்க போகுது. ஸோ ப்ராப்பரான அசிஸ்டன்ஸ், சர்வீஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ், சென்சிடைசேஷன் ட்ரைனிங். ஏன்னா அவங்களோட மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களாம் வந்து திரும்ப அவங்கள ஒரு 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 அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க, ஒரு ஒரு சின்ன பசங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் லைன் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னே தெரியாது. யார் அவங்கள டேக் கேர் பண்ண போறா. அகைன் ஹவு தே ஆர் கோயிங் டு பில்ட் பேக். யார் எடுக்க போறான்னா வந்து கவர்மெண்ட் ஒன்லி இஸ் த ஒன்லி திங் தே கேன் டூ இட். ஓகே, ஸோ அந்த விஷவாயு கேஸ்ல இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய அளவில் யாராவது ஒருத்தர் இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த கேஸ் கவர்மெண்ட் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டூ இட் டு பெர்ஃபார்ம் தட். ஸோ சர்வீஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் டு விக்டிம்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் ஆஃப் விக்டிமைசேஷன்ல பார்க்கணும். இப்போ வந்து விமன் விக்டிம்ஸ் பாருங்க, இவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. விமன் விக்டிம்ஸ் இவங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து கிரைம் அகைன்ஸ்ட் விமன், விக்டிம்ஸ் ஆஃப் ரேப், குவாண்டம் ஆஃப் அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்கறது, கேங் ரேப்ல ஆனவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான காம்பன்சேஷனு. ஓகே, அசிஸ்டன்ஸ். ஏன்னா மனசளவில் அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உடல் அளவுலையும் மனசளவுலையும் இருக்கும்போது அவங்க வந்து அகைன் ஹவு தே ஆர் கோயிங் டு கம் பேக் டு நார்மல், ஹவு தே ஆர் கோயிங் டு கம் பேக் டு நார்மல் லைஃப். டெஃபினட்டா அந்த வடு அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு வடு வாழ்க்கையில வந்து விழுந்து போச்சு. நினைச்சாலே வந்து ஒரு ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு மனநிலைக்கு வரும்போது ஹவு தே ஆர் கோயிங் டு கம் பேக் சைக்கலாஜிக்கலி. ஓகே, இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, விக்டிம் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், சூப்பர்வைசர் சப்போர்ட் சர்வீசஸ். அவங்களுக்கு வந்து எதனா சூசைட் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்ததுன்னா வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் சர்வீசஸ் கொடுக்கணும். விக்டிம்ஸ் ஆஃப் டவுரி, இதெல்லாம் விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஓகே, அண்ட் ஹவு தே கேன் பி ரெக்கவர்டு. அகைன் சைல்டு அபியூஸ், சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் போஸ்கோல கீழே வருவாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அண்டர் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட், கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன். ஓகே, ஒரு நிறைய வாட்ஸ்அப்ல கூட வந்தது. அந்த குழந்தைங்களை போட்டு அவங்க அப்பாவோ யாரும் தெரியல போட்டு அடிக்கிறான், காலை பிடிச்சி தூக்கி மேல இருந்து கீழே போடுறான். இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து இஸ் a child victim. ஸோ அவங்களாம் வந்து எப்படி அகைன் ஹவு தே ஆர் கோயிங் டு ரெக்கவர் பேக். ஓகே, சரி, நிறைய பேர் போயிட்டு ரிப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. ரிப்போர்ட்டும் பண்ணாத இது இந்த கேஸ்ல வந்து எப்படி அகைன் ஹவு தே ஆர் கோயிங் டு கம் பேக். ஸோ இதெல்லாம் வந்து சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தே நீட் டு டேக் கேர். அந்த மாதிரி ஒன்று இருக்கு. and then victim compensation, இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட், they are purely depend on the government only. ஓகே, ரெஸ்டிடியூஷன் ஃப்ரம் ஸ்டேட், அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட், ஒரு ஃபண்டிங் மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ஃபண்டிங் மாதிரி வச்சு அதுல இருந்து வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பேசணும் இல்லையா அந்த லட்சுமி கேஸ்ல, இந்த மாதிரி விக்டிம்ஸ் ஆனவங்களுக்கு 10 to 15 lakhs based on small, medium, high damage பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன். ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தான் கொடுத்தாகும். ஓகே, ஸோ அடிச்சவன் டைரக்டா அவங்ககிட்ட இருந்து மேக்சிமம் காம்பன்சேஷன் தான் புடுங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவனை வந்து தான் அவங்க கிட்ட தான் வாங்க பார்ப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து டேக்கிங். ஸோ அண்ட் தென் அவ்வளோதாங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ். ஸோ மேலிமத் கமிட்டி, லா கமிஷன் ரிப்போர்ட், இவங்கெல்லாம் வருவாங்க அதில். சொல்லுப்பா. ஓகே, ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே சார், நாளைக்கு எதுவும் இல்லை, நெக்ஸ்ட் வீக் தானே அடுத்தது? நெக்ஸ்ட் வீக் இது ஏடிஆரா?
நெக்ஸ்ட் வீக் ஏடிஆர் பார்த்துலாம். சரி ஏடிஆர் இல்லைன்னா கேசஸ் ஃபார் பீனாலஜி இல்லை ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அதை பார்க்கலாம். சரி சரி ஓகே ரைட்.